அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த கால வேளையில தேவனை ஆராதிக்கும்படி, கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி, கர்த்தரை சேவிக்கும்படி கூடி வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பி சகல தீமைகளுக்கு விலக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென். தேவன் செய்ய நினைத்தது அது ஒரு நாள் என்ன செய்யாது, தடைப்படாது. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஆமென். ஆனால் தடைப்படாதவருடைய சித்தம் நிச்சயமாக வாழ்க்கையில நிறைவேறும். அதை தடுப்பதற்கு எந்த பிசாசோ எந்த மனிதர்களோ முடியாது. இதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைச்சிருக்கிறத எந்த பிசாசும் தடுக்க முடியாது, எந்த மனிதர்களும் தடுக்க முடியும். அது தடுக்கிற ஒரே ஒரு வல்லமை பெற்றவங்க யாருன்னா நான் மட்டும்தான் அதை தடுக்க முடியுமே தவிர வேற யாருமே அதை தடுக்க முடியும். எந்த மந்திரமோ எந்த செய்வனையோ எந்த சூரியமோ என்ன செய்ய முடியாது, அதை தடுக்கவே முடியாது. அதை தடுக்கிற ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான் இருக்க முடியும். ஆமென். எனக்கு வருகிற தேவன் செய்ய நினைச்சதை தடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் பலன் இருக்குது. உங்களுக்கு செய்ய நினைச்சதை நீங்க மட்டும்தான் தடுக்க முடியுமே தவிர வேற யாருமே தடுக்க முடியாது. ஆமென். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, வேற யாருமே தடுக்க முடியாது. முடியுமானா கட்டாயமா முடியாது. அதுக்கு தேவன் என்ன செய்ய முடியாது, இடம் கொடுக்கறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றோம்னா சத்ரு எவ்வளவு ஒடுக்க நினைக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம பெருகுமே ஒழிய நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம குறைஞ்சு போகவே மாட்டோம். சத்ரு எந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்க நினைக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம பெருகுமே ஒழிய நம்ம என்ன செய்ய மாட்டோம், குறைஞ்சு போக மாட்டோம். அதை குறைக்கிற ஒரே ஒரு அதிகாரம் நமக்கு மட்டும்தான் இருக்க தவிர வேற யாருக்குமே கிடையாது. ஆமென். அப்ப என்னைக்கு தேவனோடு நம்ம இணைஞ்சு போகாம தேவனை விட்டு நம்ம தள்ளி நிக்கிறோமோ அன்னைக்கு தேவன் செய்கிறது என்ன செய்யும்னா தடைபட்டு போகும். ஆமென். தேவன் செய்கிறது என்ன செய்யும், தடைபட்டு போகும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் இயேசுவை அப்பாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? இயேசுவை அப்பா, எனக்கு இயேசு அப்பா அப்படின்னு எவ்வளவு பேர் நீங்க ஏத்துட்டு இருக்கிறீங்க? நான் கேட்க தமிழ் புரியுதுங்களா? இயேசுவை எத்தனை பேர் அப்பாவாக யாராக அப்பாவாக நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? கையை உயர்த்தணும் சொன்ன எத்தனை பேர் நீங்களாம் இயேசுவை அப்பாவாக ஏற்றிருக்கிறீங்க இல்லையா? சரி. எத்தனை பேர் இயேசு என பிள்ளையா ஏற்றுக்கொண்டார் நம்பிக்கை இருக்கு? இயேசு என்ன பிள்ளை என்ன செஞ்சார், என ஏற்றுக்கொண்டார், என இயேசு பிள்ளையா ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு இப்போ அவர் அப்பா நீங்க பிள்ளை அப்படிதானே? எதை வச்சு அவர் அப்பா நீங்க பிள்ளைன்னு எதை வச்சு சொல்றீங்க? இப்ப இவ்வளவு மகன் சொல்லுவீங்களா? எதை வச்சு சொல்லுவீங்க? என்ன போலவே வருகிறார் இல்லையா? நான் செய்யறத அவர் அப்படி அவர் செய்யணும் இல்லையா? ஒண்ணு சாயலாவது என்ன போல இருக்கணும், இல்ல செய்யலாவது என்ன போல இருக்கணும். இதை ரெண்டை வச்சு எதை வச்சு நீங்க இயேசுக்கு அப்பா பிள்ளைன்றீங்க? சரி. அவர் என்ன செஞ்சாரு? செயலை வச்சு நீங்க புள்ள விளப்போம். ஓகே, நல்லவர் இல்லையா? ஏன்னா அவர் என்ன செஞ்சாரு, நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் இதை செஞ்சாரு, நாங்க இதை செஞ்சோம். அப்படி இருக்கும் தானே? அதான அடையாளம். அப்படி என்ன செஞ்சாரு, நீங்க என்ன, அவர் என்ன செஞ்சாரு, நீங்க என்ன செஞ்சீங்க? அவர் என்ன செஞ்சாரு, நம்ம என்ன. அப்ப இதுல முரண்பாடு இருந்துச்சுன்னாக்கா அப்பா பிள்ளைகளோட முரண்பாடு இருக்கும். அத்தனை பிள்ளைகளோட முரண்பாடு அர்த்தம் இல்லையா? இப்ப அப்பா இப்ப நான் போனவர சொன்னோம். அப்ப இயேசு எங்க போனாரு? தேவாலயத்துக்கு போனார் இல்லையா? நீங்க போனீங்களா? தேவாலயத்துக்கு போனீங்களான்னு ஞாயிற்றுக்கிழமை வந்தது கணக்கு இல்லை. இது ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு வந்து போறது சரியா? இன்னைக்கு ஞாயிற்று மீன் பண்றது அது கூட தான் வந்திருக்கு இல்லையா? அது பிள்ளைன்னு சொல்லலாமா? அதுதானே வந்திருக்கு. அப்ப அது என்ன சொல்ல, பிள்ளைன்னு சொல்லணும் தானே? அதான அர்த்தம். அதுவும் வந்திருக்கு, நம்மளும் வந்திருக்கிறோம். இதுல மேற்பாடு எப்படி சொல்றது? அப்பா பிள்ளை உறவுக்கு அடையாளம் போன அஞ்சு வார்த்தை பேசியிருக்கு. 5 அடையாளம் இருக்கு. அப்பா பிள்ளைக்கு உள்ள அடையாளங்கள் 5. இயேசு என் அப்பான்னு சொல்றதுக்கும் அவர் பிள்ளைன்னு சொல்றதுக்கும் 5 அடையாளங்களை போன வாரம் பேசியிருக்கோம். அதை செய்தியில போடுவாங்க. அவங்க போட்டுனே இருக்கட்டும், நாங்க பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா?
யாரதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாருன்னா பிள்ளைங்க தான் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புறாரு இல்லையா? இஸ்ரவேலை ஏன் ஆசீர்வதிச்சாரு? ஆபிரகாம் சொன்னாரு, அவன் பிள்ளையாயிட்டான், அதனால அவனை ஆசீர்வதிக்கணும். அவன் இஸ்மாயில் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் சொல்றாரு, அவன் உன் வித்தா இருக்கிறதுனால என்ன செய்வான்? அவனை நான் ஆசீர்வதிப்பேன் இல்லையா? எதனால? அவன் பயங்கர கரமசாலி என்பதை ஆஸ்வதிக்கல, அவன் பயங்கர வல்லவன் என்பதை ஆஸ்வதிக்கல, அவன் பெரிய ஆளு என்பதை ஆஸ்வதிக்கல. ஆபிரகாமே அவன் ஓம் புள்ளன்றதுனால, ஓம் வித்துன்றதுனால, ஓம் புள்ளன்றதுனால என்ன செய்யறான்? அவனை ஆஸ்வதிச்சு அவனை பெரிய ஆளாக்கும். ஆமே. அப்போ இஸ்மவேல் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இல்லாம போயிருந்தான்னா ஆஸ்வதிச்சிருக்க மாட்டான் இல்லையா? இன்னைக்கு அவர் பிள்ளைன்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா சரி. பிள்ளைங்கிற நம்பிக்கை நீ சும்மா நம்பிக்கலாம். என்ன நம்பிக்கலாம்? கூப்பிடறவனா பிள்ளையாட முடியுமா? எத்தனை பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க இல்லையா? எல்லாம் பிள்ளையாட முடியுமா? இப்ப எல்லாரும் பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் என் பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடுறது வித்தியாசம் இருக்குதானே இல்லையா? நான் என்ன செய்யணும் அதை அப்படியே அப்ப செய்யணும் இல்லையா? இப்ப போன வாரம் ஒரு அடியாலும் சொல்லிட்டு போனோம். என்ன சொல்லிட்டு போனோம்? இயேசு தேவாலயத்துக்கு போனார் இல்லையா? இயேசு தேவாலயத்துக்கு போனார். எத்தனை பேர் இந்த வாரம் தேவாலயத்துக்கு போனீங்க? அதுதான் அடையாளம், அதுதான் அடையாளம். சரியா? சட்டியில என்ன வரும்? ஆப்பையில வரும், அவ்வளவுதான். தேவன் கூட இருந்த ஆலயத்துக்கு போனார் இல்லையா? தானியரோடு இருந்தார். எங்க போனார் அவரு? அவருக்கு எது தேவாலயமா அங்க போயிட்டார் இல்லையா? அவர் எங்க போக முடியும்? எருசலேம் போக முடியும், ஒரு அடிமை இல்லையா? நீங்க ஒரு அடிமையா இருந்து எருசலேம் போக முடியல, பரவாயில்ல இல்லையா? அப்படி என்ன இருக்கிறீங்க? ஜெயில் கைதியா இருக்கிறீங்களா? உங்களை யாரும் ஜெயில போட்டு அடைச்சு வச்சு என்ன செய்யக்கூடாது, வெளியில போக கூடாது அப்படியான இருந்தா ஓகே இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட அவன் எங்க போயிட்டான்? இருக்கிற இடத்துல ஜெபிக்கல, அந்த ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த என்ன பண்ணிட்டான்? உருவாக்கி வச்சுட்டான். அதானே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் எங்க போயிட்டாரு? மேலறைக்கு போனார். அவர் எத்தனை மைல் அப்புறம் போயிருந்தாலும் மத்தியானம் எங்க போயிடுவாரு? அங்க போயிடுவாரு. காலையில எங்க போயிடுவாரு? அங்க போயிடுவாரு. நைட் எங்க போயிடுவாரு? அந்த இடத்துக்கு போயிடுவாரு. அதான் தேவன் கூட இருப்பதற்கான அடையாளம். ஏசு எங்க போனாரு? தேவாலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை போனாரா, அடிக்கடி போனாரா? அது 2 வருஷம் சொல்லுங்க இல்லையா? தினமும் போது என்னவோ மாறி போச்சவருக்கு, வழக்கமாகவே மாறி போச்சுன்னு சொல்லுங்க. யோவான் சொல்றாரு அடிக்கடி எங்க போனார். ஆனா லூக்கா சொல்றாரு அடிக்கடி இல்லப்பா, அது வழக்கமாவே ஆகி போச்சு அவருக்கு, அது பழக்கமாவே ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறார் அங்க சொல்றாரு. அப்படி ஆலயத்துக்கு போது நமக்கு வழக்கமா இருக்கா? வழக்கமா இருக்கா? வழக்கமா இருக்கா? இதெல்லாம் இருந்தாதான் நான் தேவன் என் கூட இருப்பதற்கான அடையாளங்கள். ஏதோ ஆண்டவர் என் கூட இருக்கிறார் சொல்லிட்டு நான் தோராயமா சொல்லிட்டு இருப்பதற்கும் ஒரு அத்தாரிட்டியோட சொல்றது என்ன இருக்கு? நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அத்தாரிட்டியோட ஆதாரம் பாருங்க இல்லையா? என்ன சொல்றேன்? இந்த இடம் உங்களுதுன்னு சொல்றீங்க, நான் என்ன கேட்பேன்? இந்த இடம் உங்களுது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன கேட்பது? என்ன ஆதாரம் இல்லையா? எதுதான் பேசும்? ஆதாரம் தான் பேசுமே தவிர வாயில் பேசுறது ஒண்ணுக்கு உதவா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஏசப்பான்னு போறோம் இல்லையா? ஏசப்பான்னு எவ்வளோ பேர் ஜனங்க சொல்றாங்க. அத்தனை பேர் நம்ம மாறிட முடியாது, பிள்ளையா மாறிட முடியாது. பிள்ளைக்குரிய அடையாளம் இருந்தாதான் அது பிள்ளை. பிள்ளைக்குரிய அடையாளம் இருந்தாதான் அது பிள்ளையை தவிர அந்த அடையாளம் இல்லாத ஒரு என்னவா முடியாது? பிள்ளையா வாழ முடியாது. அந்த அடையாளம் இல்லைன்னா அவங்க பிள்ளையா இருக்க முடியாது. இருக்கலாம், பிள்ளையா இருக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தான் தேவன் அத்தனை ஆசீர்வாதம் என்ன செய்ய விரும்புறார்? கொடுக்க விரும்புகிறார். 5 அடையாளம் செஞ்சிருக்கோம், பேசியிருக்கோம் இல்லையா? ஒண்ணு என்ன? அப்பா சொன்னது எனக்கவே கிடையாது, அப்பிளே கிடையாது. அப்பா சொல்லிட்டா அப்பிளே கிடையாது, அவ்வளவுதான். இது முதல் அடையாளம் சொன்னோம் இல்லையா? 2வது அடையாளம் சொன்னோம், அப்பான்னு சொல்ல என்ன செய்வேன்னா அப்பா என்ன செய்யறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். அது அப்படியே அப்பா சொல்றத ஒரு பகுதி, அப்பா செய்யறத அப்படி என்ன செய்வாங்க? ஃபாலோ பண்ணுவான். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும் செய்யல. எதை செஞ்சாரு? அப்பா என்ன செஞ்சாரோ அதுதான் பிள்ளை செஞ்சார். அப்பா என்ன செஞ்சாரோ அததான் பிள்ளை செஞ்சார் இல்லையா? அதுதான் அப்பா பிள்ளைக்கான அடையாளம் இல்லையா? 3வது சொன்னோம், அந்த ஞாபகம் இருக்கா? வந்தவங்களுக்கான ஞாபகம் இருக்கு, கேட்டவங்க ஞாபகம் இருக்கா? சரி, அவர் சொல்றத அவர் சொல்லாமலேயே அவர் சொன்ன இல்லையா? அவர் சொல்றத அடுத்தவன் என்ன செய்ய வைக்கணும்? செய்ய வைக்கணும். அவர் செல்லுக்கு சொன்னாருன்னா அதை நான் மட்டுமல்ல என்ன செய்யணும்? அடுத்தவர்களை என்ன செய்யணும்? நான் செய்ய வைக்கணும். அதுதான் என்னது? அதுதான் என்னது? அப்பா பிள்ளைக்கு 3வது அடையாளம். 4வது அடையாளம் சொல்லியிருந்தோம், அப்பா சொல்றத அப்பா சொன்னாருன்னு ஒருத்தர் சொல்றாங்க பத்தியா, அதை அப்படியே செய்யணும். உங்க அப்பா சொன்னாருப்பா அப்படின்னு இல்லையா? உங்க அப்பா இதை சொன்னார் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே செய்யறவன் தான் யாருன்னா பிள்ளை இல்லையா? 5வது அடையாளம் சொல்லியிருந்தோம், அப்பாவோடவே கூட இருக்க விரும்புறவன்.
அப்பாவோட கூட இருக்க விரும்புறவன் தான் அப்பாவுக்கு பிள்ளைக்குரிய 5வது அடையாளம். இந்த 5 அடையாளத்துல உங்கள்கிட்ட எத்தனை அடையாளம் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுது. இயேசுவை நீங்க அப்பான்னு சொன்னா அவர் பிள்ளைன்னு சொன்னா ஒண்ணு அவர் சொல்லிட்ட மறுப்பே கிடையாது அப்படி சொல்லுவீங்களா? இல்ல ரெண்டாவது அவர் சொல்லல, அவர் என்ன செய்யறாரோ அதை அப்படி என்ன செய்யறேன் நான் ஃபாலோ பண்றேன் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல அப்பா எனக்கு சொல்றத அடுத்தவங்களையும் செய்ய வைக்குவேன் அப்படி சொல்லுவீங்களா? இல்ல அப்பா எனக்கு சொல்றத அப்பா உனக்கு சொன்னாருன்னு எனக்கு யார் சொல்லணுமோ எல்லாரும் சொல்றது இல்ல, எல்லாரும் சொல்றது யாரோ சொல்றது இல்ல, அப்பா சொன்னாருன்னு யார் சொல்லணுமோ அவங்க சொன்னா அப்படியே செய்யற நபரா இருக்கிறோமா? 3வது சொன்னோம், 5வது சொன்னோம், அப்பாவோட கூட அதிக நேரம் இருக்க வாஞ்சையம், அப்பாவோடு கூட இருப்பதற்கு வாஞ்சையா. இந்த 5 அடையாளம் நான் சொன்ன நிறைய அடையாளம் இருக்கு, பட் இந்த 5 அடையாளம் கடந்த வாரம் பேசுறேன். இந்த 5 அடையாளமும் எனக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் அப்பான்னு நான் பண்ற அந்த உறவுக்குள்ள என்ன செய்யணும் நாங்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லைன்னா நான் சொல்லிக்கலாம் அப்பான்னு சொல்லிக்கலாம், ஆனா என்ன கிடையாது அவர் என்ன பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டா இந்த 5க்கும் 5 ஆசீர்வாதம், இந்த 5 ஆசீர்வாதம் உனக்கு நிறைவேறி இருக்கணும். இஸ்மவேல் பிள்ளைக்கு சாக நடந்தவன் எப்படியானா பிழைச்சான், வளர்ந்தான், வல்லவனா மாறணும் இல்லையா? படிப்படியா இங்கே போனான், முன்னேறிட்டே போனான். அப்ப நாம் இயேசுவுக்கு பிள்ளைன்னா இயேசுவின் அம்மா அப்பாவை ஏற்றுக்கொண்டா ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை நீ பார்த்திருக்கணும். அப்படி இருக்கா? படிப்படியான முன்னேற்றம். பிழைக்கிற சாக நடந்தவன் பிழைச்சான், பிழைக்க கிடைக்கிறவன் வாழ்ந்தான், வாழ்ந்தவன் வல்லவனா மாறணும். அப்ப படிப்படியா என்ன போறாரு, அவனை உயர்த்திக்கிட்டே போறான். அப்ப அந்த படிப்படியான உயர்வு வாழ்க்கையில பாக்குறீங்களா? தேவன் கூட சும்மா ஏதோ இருந்துட்டு போறதுக்கு எனக்கு சும்மா இருக்கிறதுக்காக நம்ம கூட இருக்கிறாரு இல்ல, இல்லையா? கூட இருந்து சும்மா இருக்கிறதா கூட இருக்கிறது இல்ல. அப்ப எதையோ செய்யணும்ல, அப்ப அந்த கருத்தை செஞ்சாதான் இந்த 5க்கு 5 ஆசீர்வாதங்களா சொல்லியிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். அது கடை சொல்லும்போது அவரோட கூட இருக்க விரும்பினா நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்கு. வாழ்க்கை என்னவே இருக்காதுன்னா துக்கமே இருக்காது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருக்குன்னா அவர் அப்பாவா இருக்கணும், நம்ம பிள்ளையா இருக்கணும். அந்த உறவுல வாழ்ந்தாதான் இதெல்லாம் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை அறிஞ்சிருக்கும். ஆமென். சரி, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த மையமா வச்சு நம்ம தொடர்ச்சியாக என்ன செய்ய வரோம், இது வரைக்கும் தேவ சமூகத்துல வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசாயா 54 10வது வசனம் சொல்லுது, நான் உன்னோடு என்ன செய்ய மாட்டேன், உன்னை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டேன் என்பதுதான் கொடுத்த வாக்கு. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன் என்று தேவன் என்ன செய்யறார், இருக்கு நம்ம கூடவே இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்மை விட்டு விலகுவதற்கு தேவனுக்கு விருப்பங்கள் இல்லை. ஆனா தேவன் நம்மளோட கூட இருக்கணும் அப்படின்னா நான் யாராக இருக்கணும், யாராக இருந்தா கர்த்தர் என்னோடு கூட இருக்க விரும்புகிறார் என்பதை நம்ம தொடர்ச்சியாக கவனித்து கடந்த வாரத்தில் கவனிச்சோம். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அவன் எங்க போவான், எருசலேமுக்கு போவான்னு சொன்னான். எங்க போவான், எருசலேமுக்கு போவான். அது எப்பயோ ஒரு நாளைக்கு அல்ல, ஏதோ சமயம் கிடைக்கும் போது அல்ல, ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத்திரம் அல்ல. இயேசு எப்படி போனா, வழக்கமாக போனார், அடிக்கடி போனார். அடிக்கடி போன மாத்திட்டாரு, அது வழக்கமாகவே மாத்திக்கிட்டார். அப்ப என்ன அர்த்தம், தினந்தோறும் எங்க போய் வந்தாருனாக்க அந்த தேவாலயத்துக்கு அவர் கடந்து போய் வந்தா, ஒலிவ மலைக்கு என்ன செஞ்சார், கடந்து போய் வந்தா என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப தேவன் யாரோடலாம் இருக்கிறாங்களோ அவன் என்ன செய்வாங்க, போக வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க என்று சொல்லு. இப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது, போக வேண்டிய இடத்துக்கு எதுக்கு போகணும், போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அந்த போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யணும், போகணும். அப்ப அந்த எஸ்ரா நம்ம வாசிச்சோம், உன் தேவனா அவருடைய ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் இருக்கிறானோ அவனோட கூட அவன் தேவன் இருக்கிறார் இல்லையா? அப்ப அவருடைய ஜனங்கள் எல்லாரோட கூட யார் இல்ல, எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவர்கள் ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடு அவன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறான். ஆமென். அவனோடு யார் இருக்கிறார், அப்போ அவருடைய ஜனங்கள் எல்லாரோடு அவர் இருக்கிறார். அப்படி இருக்குதா, அப்படி இல்ல இல்லையா? அப்படி இப்படிதான் இருக்கு. அப்ப யாரோ அவருடைய ஜனமாக இருந்தாலும் யாரோ ஒரு சிலரோடு தான் தேவன் என்ன செய்யறாரு, அவரோடு கூட இருக்கிறார். அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, அந்த தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அவங்க எங்க போறாங்கன்னா எருசலேமுக்கு
உள்ள தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துக்கு போனார்கள். அவர் தேவன் உங்களோடு இருப்பதற்கு அடையாளமே என்ன? போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போவதுதான் தேவன் நம்மளோட இருப்பதற்கு அடையாளம். அதுக்கு ரூத்தை நம்ம கவனிச்சோம், நம்ம தானியேலை கவனிச்சோம், ஆண்டவர் இயேசுவை நம்ம கவனிச்சோம் இல்லையா? தானியேலை நம்ம கவனிச்சோம். என்ன கவனிச்சோம்? அவர் பழக்கம் எங்க போனார்? அவர் போக வேண்டிய இடத்துக்கு அவர் போய் அந்த எருசலேமுக்கு கடற்கரை திறந்த உட்கார்ந்து அவரை ஜெபம் பண்ணினார். சோ ரூத்தை பார்த்தோம். இதுவரைக்கும் அவன் எங்க இருக்கிறான்? அங்க இருக்கிற 10 வருஷம் அங்க இருக்கிறான். ஆனா ஒரு நாள் என்ன சொல்லல? அவன் தேவன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனை சொல்லவே இல்லை. அதனால அவன் எங்க இருக்கிறான்னா மோவாப்ல இருக்கிறான். ஆனா என்னைக்கு உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்ல ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு மோவாப் விட்டு அவன் எங்க வந்துட்டான்னா பெத்லகேமுக்கு வேண்டியவள் வந்து விட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் ஒரு மனிதனோட கூட இருந்தா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஆனா போக வேண்டியதுனால போகல. போகிற வாய்ப்புகள் இருந்தும் நான் போகல. ஆனா எங்களோட ஆண்டவர் இருக்கிறார்னா உங்களுக்கு தோத்திரம். அதை நீங்களாச்சு கத்தராச்சு பார்த்துக்கணும். இன்னைக்கு 2வது காரியம், இன்னைக்கு 2வது அதுல இருந்து என்ன செய்ய போனா எருசலேமில் அவன் எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை திரும்ப வாசிச்சீங்கன்னா அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். 2வது தேவன் யாரோடு கூட இருக்க விரும்புறாருன்னா தேவ ராஜ்யம் கட்டுமான பணியில் ஈடுபடுகிறவர்களோட கூட தேவன் இருக்க விரும்புகிறார். தேவ ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணியில் ஈடுபடுகிற நபர்களோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார். இப்ப தேவன் யாரோட இருக்கிறாரோ அவன் என்ன செய்வாங்கன்னா தேவ ராஜ்ய கட்டுமான பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவார்கள். யாரும் நிர்பந்திக்கல, அவர் யாரும் சொல்லல, அவர் யாரும் என்ன செய்யல எழுப்பி போங்கப்பா அப்படி சொல்லல. அவர்களாகவே என்ன செய்கிறார்கள்னா அந்த தேவ ராஜ்ய கட்டுமான பணியில் தானாகவே இணைத்துக் கொண்டு செயல்படுகிறவர்களோட கூட தேவன் இருக்கிறார். தேவன் இருந்தார்னா அவங்க தேவ ராஜ்ய கட்டுமான பணியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக இருப்பார்கள். பக்கத்தை கைப்பிடிச்சுக்கோங்க. நீங்க தேவ ராஜ்ய கட்டுமான பணியில என்ன பாடிதான் ஈடுபாடு இருக்கிறது? சரி, என்ன வேலை உங்களுக்கு? என்ன இந்த சர்ச்சை வேலை உங்களுக்கு என்ன வேலை? சர்ச்சில் இந்த அதாவது ஆலயம் கட்டப்படுவதற்கு உங்க எழுத்தின்படி என்ன சொல்றேன்? எழுத்தின்படி ஒரு சபை கட்டுமான பணியில உங்களுக்கு என்ன வேலை? நீங்க என்ன வேலை செய்யறீங்க? சபை கட்டிங்க கூட்டுறவங்களா? நீங்க பாய் விரிக்கிறவங்களா? நீங்க பாய் மடிக்கிறவங்களா? இல்ல துடைக்கிறவங்களா? நீங்க என்ன வேலை செய்யறவங்க? சபை கட்டுமான பணியில உங்க வேலை என்ன? நான் சபையில ஒரு வேலை செய்யறேன், நான் கூட்டுறேன், ஓகே. இல்ல நான் என்ன செய்யறேன்? டஸ்ட்லாம் நான் துடைக்கிறேன், ஓகே. இல்ல சின்ன வேலையெல்லாம் என்ன செய்யறேன்? நான் செய்யறேன் அப்படின்னு எழுத்து பிரகாரம் நான் சொல்றேன். ஆளுநர் கூட சொல்றேன். எழுத்து பிரகாரம் அந்த சர்ச்சை உனக்கு என்ன வேலை? எழுத்து பிரகாரமா இந்த சபையில உங்களுக்கு என்ன ஒர்க்? அப்படிதான் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த சபையில உங்களுக்கு என்ன வேலையில நீங்க நீங்களே ஈடுபடுத்திக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்லல நீங்க இந்த வேலை செய்யுங்க, நீங்க இந்த வேலை செய்யுங்க, நீங்க அந்த வேலை செய்யுங்க உங்களுக்கு சொல்லல. பட் நீங்களாகவே என்ன பாக்குறீங்க? ஒரு குப்பருக்கு நம்ம என்ன செய்யலாம்? எடுத்து வெளியில போடலாம். அப்படி போட்டவங்க இருக்கிறீங்களா? அதான் பெஸ்டா இருக்கு. என்ன செய்யலாம்? ஒரு கிளாத் எடுத்து என்ன செய்யலாம்? நல்ல ஒரு துடைக்கலாம். அப்படி துடைச்சு இருக்கிறீங்களா? இந்த ஃபேன் ரொம்ப அழுக்கா இருக்கு, என்ன செய்யலாம்? இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு 1/2 hour இருந்து இதெல்லாம் துடைச்சிட்டு போலாம். அப்படி இருக்கிறீங்களா? எழுத்தின்படி இந்த சபையில உங்களுக்கு என்ன வேலை? சரி, இப்படி போறோம், பார்த்து ரொம்ப இதா இருக்கு, என்ன செய்யலாம்? கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நம்ம கொஞ்சம் என்ன செய்யலாம்? சுத்தமா வாஷ் பண்ணிட்டு போலாம். பாத்ரூமா? நீங்க மைக்கு பிடிக்க ஆசை இருக்கு, ஆனா பாத்ரூம் டாய்லெட் பிரஷ் பிடிக்க ஆசை இல்லை. டாய்லெட் பிரஷ் பிடிக்க ஆசைப்படாத நபர் மைக்கு பிடிக்கிறது தகுதி இல்லாத ஆட்கள். டாய்லெட் பிரஷ் பிடிக்க விருப்பமில்லாத நபர்கள் மைக் எடுக்கிறதுக்கு அன்எலிஜிபிள் பர்சன். அவன் மைக்கு பிடிக்க தகுதி இல்லை. இந்த மைக்கை பிடிக்கிறத விட எது பிடிக்கும் தெரியுமா? டாய்லெட் பிரஷ் பிடிச்சவங்க தான் இந்த மைக்கை பிடிக்க எலிஜிபிள். நீங்க பிடிச்சவங்க கேட்கறீங்க, நான் அதை விளக்கத்தை சொல்றேன், சரியா? அப்படின்னா இன்னைக்கு உங்க ஒர்க் என்ன? இந்த ஆலயத்துல, இந்த ஆலயத்துக்கு ஒரு மெம்பர் தானே, இந்த சபையில நீங்க ஒரு மெம்பர் தானே.
நீங்க அங்கத்தனர் தானே, இந்த சபையுடைய அங்கத்தனர் தானே. அப்ப சபையின் அங்கத்தனர்னா இவ தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த அவயவங்கள் இருக்கா? இந்த அவயவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கா? இல்ல எதுக்கு வேலை சும்மா இருக்கா? தலையில இருக்கிற முடியில இருந்து கால் இருக்கிற பாதம் வரைக்கும் என்ன இருக்கு? ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குதுன்னா, இப்ப நீங்க சபையில ஒரு அங்கத்தனா இந்த சபையில உங்களுக்கு என்ன வேலை? அப்ப இந்த சபையில எதுவுமே வேலை இல்லைன்னா இந்த சபையில நீங்க இந்த அவயவங்களை சரீர அவயவங்கள்ல ஏதோ ஒரு அவயவம் சும்மா கிடக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? செயல்படாத ஒரு அவயவத்துக்கு பெயர் தான் கேன்சர். இந்த செல்கள் என்ன செய்யும்? அதிகம் உற்பத்தி சில செல்கள் என்ன செய்யாது, அப்படியே தேங்குது பத்தியா, அது செயல்படாம இருக்கு பாரு, அந்த கட்டிக்கு பேர் தான் கேன்சர் கட்டி. அந்த கட்டிக்கு பேர் தான் கேன்சர் கட்டி. பக்கத்துல கேளுங்க, நீங்க யாரு? நீங்க செயல்படுற அணுக்களா கேன்சர் கட்டியும்? கேன்சர் என்ன ஆகிடும்? அது உடம்புல பரவி 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 கடைசி என்ன செய்யணும்? அந்த ஆளையே காலி பண்ணும். அது போல நீங்க கேன்சர் கட்டியா, நீங்க நல்லா இருக்கிற அணுவா, நீங்க உபயோகம் பயன்படுகிற சரீர அவயவமா? பயன்படாத அவயவத்துக்கு தான் கேன்சர் இல்லையா? நீங்க நிறைய கேன்சர் தான் கிடக்கு, நிறைய கேன்சர் தான் கிடக்கு. என்ன படல? என்ன ஒர்க்க சொல்லு நீ? உனக்கு சபையில என்ன ஒர்க்? இந்த வளாகத்துக்குள்ள உன் பணி என்ன? இந்த கேம்பஸுக்குள்ள உன் பணி என்ன? நீ என்ன செய்யற நபர்? நான் இந்த வேலையை நான் செய்யணும் அப்படி ஆசையோட செய்யறவங்க எவ்வளவு பேர்? விருப்பத்தோட செய்யறவங்க எவ்வளவு பேர்? செய்து கொண்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேர்? அப்படின்னா எழுத்தின்படி யாரோடு கூட தேவன் இருக்க விரும்புறாருன்னா இந்த ஆலயத்துல பார்வையாளரா வந்து போறவங்களோட கூட இல்ல, இந்த ஆலயத்துல பங்காளிகளா இருக்கிறவங்களோட கூட தேவன் இருக்க விரும்புறார். அதான் இப்ப என்ன சொல்றான்? இங்கிருந்து எருசலேம்ல படுத்து தூங்கிட்டு வரது நீ போகாத. எருசலேம் சும்மா உட்கார்ந்து என்ன செய்யாத, நீ எருசலேமுக்கு போகாத. எருசலேமுக்கு போறது எதுக்குன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடியவன் தான் எங்க போகணும்? எருசலேமுக்கு போகணும். அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு விருப்பம் இருந்தா எங்க போ? பாபிலோன் விட்டு எருசலேமுக்கு போ. ஏன்னா எங்க கடை? நீ பாபிலோன்ல இருந்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னா விருப்பம் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? எழுதி புறப்பட்டு போனாங்க. ஆமே. இப்ப நான் முதல் கேட்டது எழுத்தின்படி இல்லையா? அந்த ஆலயத்துல நமக்கு என்ன இருக்கு? நமக்கு ஒர்க் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? எல்லாருக்கும் என்ன இருக்கு? இந்த ஆலயத்துல பணிகள் இருக்குது. இந்த ஆலயத்துல என்ன இருக்கு? பணி இருக்கு. ஏதோ ஒரு பணியில என்ன நானே வாலியன்ட்ரா இன்வால்மெண்டோட நான் ஈடுபடுத்திக் கொள்ளலன்னா நான் இந்த சபையில ஒரு அங்கத்தனரா இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், ஒரு ஆராதனை பண்றேன், ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு ஜெபம் பண்றேன், ஒரு ஆராதனை கேட்கிறேன், ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன், ஒரு காணிக்கை பண்ண போயிட்டு வரேன் அப்படின்னு போகிற நபரா இருந்தீங்கன்னா நீங்க இந்த சபையில என்ன கிடையாதுன்னா அங்கத்தனர் இல்லை. நான் வேணா சபை மெம்பர்ஷிப்ல உங்க பேரை வச்சிருக்கலாமே தவிர, ஆனா பரலோகத்தின் பேர்ல உங்க பேர் என்ன செய்யாது? இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பரலோகத்துல என்ன இருக்காது? வாய்ப்பு இல்லை. அப்ப பரலோகத்துல உங்க பேர் இருக்கணும் அப்படின்னா இந்த சபையுடைய ஆலய வளாகத்துக்குள்ள ஏதாவது ஒரு பணியில என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெயர் தான் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கும். அப்ப சர்ச்சில் வேலை செஞ்சதான் இருக்குமா? சர்ச்சில் வேலை செய்யறவனே யாருன்னா அங்கத்தனர் தான். நான் சொல்றது தலையிலிருந்து ஒரே ஒரு அவயவம் ஒரே ஒரு அவயவம் செயல்பட என்ன ஆகும்? இவன் கிட்னி சரியா வேலை செய்ய வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? கைக்கெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும்? அப்படியே போயிட்டு பரலோகமே என் சொந்தமே பாட ஆரம்பிச்சிட வேண்டியதான் இல்லையா? எதனால? கிட்னி வெளியே தெரியுமா? தெரியாது இல்லையா? உள்ள இருக்கிற கிட்னி சரியா வேலை செய்யலாம், வேலை செய்யுது. சரியா வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? ஆளை கூட சீக்கிரம் சேர்த்து இல்லையா? அப்ப சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் எவ்வளவு முக்கியமோ அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவ்வளவு முக்கியம் இல்லையா? அது வயசு சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு வயதான தாத்தா பாட்டி வரைக்கும் அத்தனை பேரும் முக்கியம்னா அத்தனை பேருக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு பணி இருக்கு. அவங்க அந்த வேலையை செஞ்சா சபை எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? சபையில இருக்கும். இன்னைக்கு வாய் மட்டும் வேலை செய்யுது. வாய் மட்டும் என்ன செய்யுது? ஏகப்பட்ட வேலை செய்யுது. என்ன பண்ணுது? அது காலையில ஆரம்பிக்கிறது நைட் வரைக்கும் என்ன செய்யல, ஓயாம அவசிக்கிட்டே இருக்குது. ஆனா ஜீரண உறுப்பு மட்டும் சரியா ஜீரணம் ஆவணம் என்ன ஆகும்? இல்ல என்ன ஆகும்னு கேக்குறேன். வாய் வேலை என்ன? வாய் என்ன பண்ணிட்டு இருக்குது? தான் வேலைய என்ன வேலை? அரைச்சாச்சு உள்ள தள்ள வேண்டியது வேலை இல்லையா? அரைச்சாச்சு உள்ள தள்ள வேண்டியது அதனுடைய வேலை. அது அரைச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு.
இல்லையா? ஆனா உள்ள ஜீரணிக்க வேண்டிய உறுப்பு சரியா என்ன செய்யல, வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான் இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல ஒரு அவயவம் பாதிக்கப்பட்டாலும் என்ன செய்யும்? இந்த சரீரத்துடைய ஆரோக்கியம் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். அதே போல சபையில ஒரு ஆளுடைய ஒர்க் பாதிக்கப்பட்டா கூட என்ன செய்யும் தெரியுமா? சபையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கும், சபையினுடைய ஆசீர்வாதம் பாதிக்கும். நீங்க சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பல எல்லாரும் அவசியம், எல்லாரும் முக்கியம் இல்லையா? ஒரே ஒரு ஆள் மிரியா இல்லையா, தேவையில்லாத ஒரே ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க. என்ன ஆயிப்போச்சு? 7 நாள் அவனுடைய பயணங்கள் தடைபட்டு போச்சு. 7 நாளைக்கு முன்னாடியே கானானுக்கு போக வேண்டியவங்க 7 நாளுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? அந்த கானான்ல பிரவேசிக்கிறது அனுமதியே உண்டாயிடுச்சு. அப்படின்னா சபையில இருக்கிற ஒவ்வொரு நபரும் ரொம்ப முக்கியம். ஏன் மூலமா நிறைவேற வேண்டியது, ஏன் மூலமா நிறைவேறிச்சுன்னா இந்த சபை எப்படி இருக்குன்னா ஆரோக்கியமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல சபையில அதான் சொல்றேன், ஏதாவது 1-2 மட்டும் சபையில ஏதாவது 1-2 மட்டும் வேலை செஞ்சுட்டு மற்றது ஒண்ணுமே வேலை செய்யலன்னா இந்த சரீரம் எப்படி பாதிக்கப்படுமோ அதை போல சபை வளர்ச்சி பாதிக்கப்படும், சபை ஆசீர்வாதம் பாதிக்கப்படும், சபை ஆரோக்கியம் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். சபை ஆரோக்கிய பாண்ட சொல்றார் 1:3 சொல்லுவாரு, இந்த சரீரத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன்றார், ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுப்பேன்றார். அப்ப சபையினுடைய ஆரோக்கியம் கெடுக்கப்படுமானால் கர்த்தர் நம்மளை சும்மா விட மாட்டார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவார், கொரிந்தியர் சொல்லுவார், இந்த ஆலயம் நீங்களே தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை கெடுக்கிறவன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான் இல்லையா? இந்த சரீர சபையினுடைய ஆசீர்வாதம் ஒன்னால பாதிக்கப்படும்னா உன்னை கர்த்தர் சும்மா விட மாட்டான். இந்த சபையினுடைய ஆரோக்கியம் என்னால பாதிக்கப்பட்ட கர்த்தர் என்ன சும்மா விட மாட்டான். அப்படின்னா சபையில இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டுதான் சபையினுடைய ஆசீர்வாதம், சபையில ஒவ்வொருவரை கொண்டுதான் சபை மக்களுடைய ஆசீர்வாதம். அப்படின்னா ஒவ்வொருவரை யாரு? சபையில ரொம்ப முக்கியமானவர்கள். அதான் சொல்றேன், 30 லட்சம் மக்கள்ல கேவலம் நபர் யாரு? மிரியாம் ஒருவர் தான் இல்லையா? ஒரு ஆளுனால 30 லட்சம் மக்களுடைய பிரயாணம் பாதிக்கப்பட்டது, 30 லட்சம் மக்களுடைய உயர்வு பாதிக்கப்பட்டது, அவங்க முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆகான் இல்லையா? ஒரே ஒரு ஆகான் எவ்வளவு பேர் சாவடிச்சுட்டான்? 36 பேரை சாவடிச்சுட்டான் இல்லையா? ஒரே ஒரு ஆகான் இல்லையா? ஒரு ஆள் ஒரு ஆள் தவறான நபராக இருந்தாலும் சபை வளர்ச்சி பாதிக்கப்படும். ஒரு நபர் சரியில்லாம போனாலும் சபை ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். அப்ப ஆண்டவர் சொல்றா, இது என் ஆலயம், இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் என்ன செய்வேன்? கெடுக்குவேன்னு சொல்றான். அப்ப அந்த ஆலயம் ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்கிறவனை அது அப்படியே திருப்பி வாசிக்கிறது. இந்த ஆலயத்தை ஆசீர்வாத ஒருவன் காரணமா இருந்தா அப்ப நான் என்ன செய்வேன்? அவனை ஆசீர்வதிப்பேன் இல்லையா? இந்த ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்தானா அவனை நான் கெடுப்பேன். இந்த ஆலயத்தை ஒருத்தர் ஆசீர்வதிச்சா அந்த என்ன செய்வேன்? நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணமா இருக்கிறான்னா ஆண்டவர் அழிப்பதற்கு காரணமா இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பதற்கு நான் காரணமா இருக்கிறேன்னா இல்ல தேவனே என்ன கெடுக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்னா? அப்ப தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தர் கெடுத்தான்னா கர்த்தர் என்ன செய்வார்? அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் என்ன செய்வார்? கெடுப்பார். அப்ப சபையில இருக்க ஒவ்வொருவரும் என்ன யோசிக்கணும்? என்னால சபை என்ன செய்யக்கூடாது? எந்த இடரும் இருக்கக்கூடாது. என்னால சபை வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடாது, என்னால சபை ஆசீர்வாதம் பாதிக்கப்படக்கூடாது அப்படி நினைக்கிறது மட்டுமல்ல, நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சாதான் சபையுடைய ஆசீர்வாதம் இருக்கும். நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் சபையுடைய ஆரோக்கியம் இருக்கும். பட் என்னால செய்ய வேண்டிய காரியங்கள் என்னால தடைப்படுது. நான் சொன்னேன், இப்ப ஹார்ட் இருதயம் மட்டும் வேலை செய்ய என்ன ஆகும்? இருதயம் வேலை செய்யணும் என்ன ஆகும்? நீ எல்லாமே கரெக்டா சூப்பரா இருக்கு இல்லையா? எல்லாமே அழகா இருக்கு. இருதயம் வேலை செய்யணும் என்ன ஆகும்? உயிர் போயிடும், அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு அவயவங்களும் என்னது முக்கியம் இல்லையா? சரிங்க, கண்ணு அருமையா இருக்கு, இமை வேலை செய்யலாம். கண்ணு உள்ள இருக்கிற கண் வெளியா கருவி ரொம்ப அருமையா இருக்கு சரியா? எந்த குறைபாடும் இல்ல, தூர பார்வை இல்ல, பட்ட பார்வை எந்த பார்வை இல்ல, கண்ணு அருமையா இருக்கு சரியா? ஆனா இமை வேலை செய்யலாம், மொத்த குப்பையும் உள்ள போச்சுன்னா கண்ணு போச்சு, அவ்வளவுதான் இல்லையா? அப்ப அந்த இமை முக்கியமா? சரி, இந்த இமையில இருக்கிற முடி முக்கியமா? இதுல என்ன ஆகும்? அந்த டஸ்ட்னால தடுக்கிறது எது? இந்த கண்ணுல இருக்கிற முடி இல்லையா? அப்ப கண்ணுல இருக்கிற முடி சின்னசா தான் இருக்குது, இது முக்கியம் இல்லைன்னா எது போயிடும்? பெருசா இருக்கிற கண்ணு போயிடும் இல்லையா? அப்படின்னா ஒவ்வொரு அவயவம் முக்கியமா இருக்கிறத போல சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியம்.
உங்க மூலமா உங்க வேலை நிறைவேறுச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பட் உங்க மூலமா உங்க வேலை நிறைவேறாத பட்சத்துல கர்த்தரே உங்களை கெடுப்பார். சாத்தான் மேல பிசாசு மேல பழியப்படுத்த தப்பிச்சிடாது. பிசாசு போராடுது, என்ன போடுது? பிசாசு போராடுது. பிசாசெல்லாம் ஒன்னும் போராடல, அவன் ஓரமாக்குறான். சரியா? அவன் அழகா வேலை செய்யறான். என்ன வேலை செய்யறான்? அவன் எப்படியெல்லாம் வேலை செய்யறான்னு கடந்த 2 வாரமா பேசிடுவாங்க. சத்ரு என்னெல்லாம் நமக்குள்ள கிரியை செய்வான் என்ன செய்யணும்? கடந்த 2 வாரமா என்ன செய்ய பேசிட்டு வரோம். அப்ப தேவன் எப்படி ஆசீர்வதிப்பான்னு கடந்த வாரத்துல பேசியிருக்கோம். இந்த 3 வாரமா தொடர்ச்சியை கவனிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய தெளிவுக்குள்ளாக வர முடியும். நாங்க என்ன செய்தி கேட்டா அப்படிதான் இருப்போம்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? உங்களை எப்படிதான் வச்சிருக்க விரும்புறான்? நீ மயக்கத்திலே இருப்பான்னு சொல்லிருக்க. சரியா? எப்படி இரு? நீ மயக்கத்திலே இது. சரியா? ஒண்ணு என்ன பண்ணிடக்கூடாது, ஒண்ணும் விலகிடக்கூடாது. உனக்கு ஒண்ணு நினைச்சக்கூடாது, விலகிடக்கூடாது. இப்ப பேசுறாரு, நீ விலகிக்காத. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, நீ அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்து நிறைய பேர் இருக்குங்க. சரியா? என்ன சொல்லுது? அவங்க அப்படி இப்படி பேச என்ன பண்ணிடாத, தப்பித்தல் ஒப்பு கொடுத்துறாத. நீ சைலண்டா அப்படியே பிடிச்சு வச்சது லேஸ் மாதிரி என்ன பண்ணிடு, அப்படியே உட்கார்ந்து நீ ஒண்ணு அசைஞ்சிடாத, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி உட்காந்துக்கிறான். சரியா? இப்ப பேச நிறைய பேருக்கு என்ன செய்யாது, விளங்காது. சரியா? ஏன் விளங்காம தான் வச்சிருக்கிறான், அதனால விளங்காம போயிருக்கு. சரியா? விளங்கிட்ட என்ன ஆயிடுவோம், நம்ம விளங்கிடம் இல்ல, அது விளங்காத போக பண்ணதால நம்ம விளங்காம போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம கவனிச்சுக்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அப்படி கவனிச்சுக்கணும். அப்ப சரீரத்தில் ஆள் சொல்றான், எருசலேம்ல ஆளுக்கு எதுக்கு போகணும்னா அந்த ஆலய கட்டுமான பணி என்ன செய்யணும், நீ போய் ஈடுபடணும். நீ ஆலயத்தை கட்டுமானம் பங்கு இருக்கணும். இந்த சபையில என்ன இருக்கணும், இந்த சபையில உனக்கு ஒரு பங்கு இருக்கணும். என்ன பங்கு? இடம் பங்கு இல்ல. சரியா? என்ன பங்கு இல்ல, இடம் பங்கா. இது நான் உட்கார, இது ஏன் இடம் இல்லையா, இது ஏன் இடம், இது ஏன் இடம். நீங்க யாரு வரணும் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது தெரியுமா? நீங்க உட்கார இடத்தை வச்சுதான் கண்டுபிடிக்கிறேன், ஆளை வச்சு கண்டுபிடிக்கிறது இல்லை. சரியா? இந்த இடத்துல இருக்கிற ஆளை காணும். அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அம்மா உட்காருவாங்க, இன்னைக்கு அவங்க ஆளை காணும் இல்லையா? இங்க ஒரு பிள்ளை உட்காருவா, அவளை ஆளை காணும் இல்லையா? இங்க ஒருத்தன் உட்காரமா, அவனை ஆளை காணும். எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? இடம் காலியா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல ஏன்னா உட்காந்து பாருங்க, பின்னாடி அவ்வளவு பேர் நெருக்கி உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா இங்க என்ன செய்யல, அவனுக்கு புரிஞ்சு போய் யார் இடம், இது தேவனுடைய இடம். ஆனா என்ன செய்யக்கூடாது, நம்ம அங்க போயிடக்கூடாது, நம்ம இடத்துல விட்டுறக்கூடாது. அப்படி இடத்த பிடிச்சிருக்கிறோம், பிடிச்சு உட்காந்துருக்காங்க. அதான் சொல்ல, நீங்க வரலன்றத நான் இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரியா? எதை வச்சு? உங்க இடத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். சரியா? ஓ, இந்த இடத்துல ஆள் நட, இவங்க யாரு, இங்க யாரு உட்காருவா, இன்னார் உட்காருவா. அந்த சென்டர்ல பாருங்க, இடம் காலியா இருக்கு பாருங்க, அங்க 3 பேர் உட்காருவா, அவங்க இன்னைக்கு வரல இல்லையா? ஒரே பேரோட 2 பேர் அவங்க மகள் வருவாங்க, அவங்க தான் உட்காருவாங்க இல்லையா? ஒரே பேரை கூட 2 பேர் அவருடைய மகன் 3 பேர் அங்க உட்காருவாங்க இல்லையா? 3 பேர் இன்னைக்கு வரல. அங்க இடம் எப்படி இருக்கு, அப்ப டேஸா இருக்கு பாருங்களேன் இல்லையா? காரணம் என்ன? அப்ப சபையில இருக்கிற இடம் இல்ல இல்லையா? சபையில இருக்கிற இடம் இல்ல. இந்த சபையில உனக்கு என்ன பொறுப்பு, உனக்கு என்ன ஒர்க், நீ என்ன வேலை செய்யறாலும் கர்த்தரை எதுக்கு தெரிஞ்சிருந்த சபையில வச்சிருக்கிறார். ஆனா வேடிக்கை பார்த்து வச்சிருக்கிறாரா? என்ன சொன்னேன், ஒரு அவயவம் செயல்படாமல் போனா கூட இந்த சரீர ஆரோக்கியம் என்ன செய்யும், பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு நீ சபைக்கு வருதுன்னா அவன் சொல்ற, என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கட்டாயம் என்ன செய்வேன், கெடுக்குவேன். அப்ப சபையுடைய ஆசீர்வாதத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் காரணமா இருக்கிறது ஒழிய எதுக்காக காரணமா இருக்கக்கூடாது, அழிவுக்கு இடக்கூடாது, காரணமா இருந்தக்கூடாது. இது எழுத்தின்படி. சரியா? இப்ப இதை எப்படி ஆவியின்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து 22 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் அந்த தேவாலய கட்டுமான பணியை அப்போஸ்தலர் பவுல் எப்படி விளக்குறாருன்னா, ஆத்தும ஆதாயம் என்று விளக்குகிறார். என்ன செய்யறாரு, ஆத்தும ஆதாயம். இப்ப இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார், மூளைக்கல்லா இருக்கிறார். அதுக்கு மேல யார் இருக்கிறாங்க, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அதுக்கு மேல யார் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கிறாங்க, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு செங்கல்லை போல என்ன செய்யறாங்க, அந்த
அந்த கல்லுக்கு மேல அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இப்ப என்ன ஆயிட்டே போகுது? இந்த கட்டடம் வளர்ந்துகிட்டே வருகிறது, வளர்ந்துகிட்டே வருகிறது. அப்ப ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தா ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறது போல அடையும். ஒரு ஆள் உள்ள ரட்சிக்கப்பட்டு வந்தா அவங்க என்ன செய்யறாங்க? அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு கல்லை எடுத்து வைக்கிறது போல. அது அழகா சொல்றாங்க. வாசி 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 வாசி. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவரே மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எது பரிசுத்த ஆலயமாக எழும்புது? எழுத்தின்படி அங்க கட்டணும் இல்லையா? இங்க பவுல் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டு ஒரு நபர் உள்ள வரும்போது எப்படி அந்த கட்டடத்துல ஒவ்வொரு கல்லா வைக்கப்படுது, அதே போல ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சபையினுடைய ஒவ்வொரு கற்கள், ஒவ்வொரு கற்கள். ஒரு கல் ஸ்லிப்பர் என்ன ஆகும்? கட்டட கட்டி வச்சு ஒரு கல் இடையில ஒரு கல் ஸ்லிப்பர் என்ன ஆகும்? முழு கட்டடமும் சரிஞ்சிடும். முழு கட்டடமும் சரியும். ஒரு கல்லு, அதான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு சபையில ஒரு நபர் பாவம் செஞ்சா கூட, ஒரு நபர் மூலமா நிறைவேற வேண்டிய காரியம் நிறைவேறனா கூட இந்த கட்டட வளர்ச்சி என்ன செய்யும்? நான் சொல்றேன், இப்ப இந்த கல்லை வச்சாதான் அடுத்து என்ன செய்ய முடியும்? இந்த கல்லை கூட வைக்க முடியும் இல்லையா? இப்ப இந்த கல்லை வைக்காம இந்த கல்லை எப்படி வைக்கிறது? இப்ப இந்த கல்லை நான் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த கல்லை வச்சாதான் இந்த கல்லை என்ன செய்ய முடியும்? இன்னொரு கல்லை வைக்க முடியும் இல்லையா? இப்ப கீழே இருக்கிற இந்த கல்லை வைக்க முடியல வச்சுக்கோங்க, இந்த கல்லை எப்படி வைக்கிறது? அப்ப இந்த கல்லு வைக்கப்படுகிற வரைக்கும் இதுக்கு மேல எத்தனை கல் வைக்கப்படுமோ அத்தனை என்ன செஞ்சே இருக்கும்? தடைபட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு சபை வளர்ச்சி ஏன் தடைபடுதுன்னா, ஏன் மூலமா நிறைவேற வேண்டிய காரியம் ஏன் மூலமா நிறைவேறாம போறதுனால நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல உன்னதான் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல செய்யறாரு, உன்னதான் வச்சிருக்கிறார். தேவாலயத்துடைய கண்கள் எங்க அளவெடுக்கப்படும் தெரியுமா? கோரையில் தான் அளவெடுக்கப்படும். அந்த கல்லை கொண்டு வந்து அங்க அழகா பிட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல இந்த கல், இந்த இடத்துல இந்த கல், இந்த இடத்துல இந்த கல் அப்படி என்ன செய்வாங்க? கோரிந்து அளவு கோரை எடுக்கப்பட்டு அங்கே கட் பண்ணி அழகா கொண்டு வச்சுட்டே இருப்பாங்க. இங்க வந்து தட்டுற வேலையும் உடைக்கிற வேலையும் கிடையாது, ஆலயத்தை கிடையாது. சாலமோன் ஆலயம் கட்டும் போது அந்த வேலைகள் பணி தீர்க்கப்பட்ட கற்களினால ஆலயம் கட்டப்படுதுன்னு சொல்லி 1 ராஜாக்களை நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் என்ன செய்யறோம்? பணி தீர்க்கப்பட்ட கற்களினால் என்ன செய்யப்படுது? ஆலயம் கட்டப்பட்டது. இங்க வந்து இந்த கல் செட் ஆகல, இதை உடைக்கலாம், இதை எடுக்கலாம், இதை மாத்தலாம். இங்க இல்ல. எங்க? இந்த இடத்துக்கு யார் அப்படின்றத பரலோக பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கல்லை கொண்டு எங்க வைக்கணும்? அது அப்படியே பிட் பண்ணுவதுதான் வேலை. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? இப்ப மேற்கு கட்டணம் என்ன செய்வான் அப்படின்னா அடி முழுக்கல வச்சுட்டே போவான். ஒரு கேப் வந்து என்ன செய்வான்? ஒரு கல் எடுத்து பட்டுன்னு வச்சு அங்க வைக்குவான் இல்லையா? இந்த வேலை எங்க கிடையாதுன்னா எருசலேம் தேவாலயம் கட்ட வெள்ள கிடையாது. ஏன்னா இந்த அளவு எவ்வளவு, இந்த அளவுக்கு கல் எங்க கட் பண்ணப்படும்? கோரையிலே கட் பண்ணி அந்த கல்லை கொண்டு வந்து நேர கொண்டு வைப்பான்னா அங்க வச்சிருவாங்க. இந்த கல்லை பிட் பண்ணுவாங்க. அதே போல ஒவ்வொரு கல்லை என்ன செய்வாங்க? பிட் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வரை கர்த்தர் முன்குறித்து அவர்கள் அந்த கிருபையை வச்சு அபிஷேகத்தை வச்சு அந்த வல்லமையை வச்சு எங்க கொண்டு வந்திருக்கிறார்? சபையில கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த ஆலயம் கட்டப்படுகிறது. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். 6ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. எப்படிப்பட்ட கற்கள் அது? பணி தீர்க்கப்பட்ட கற்கள் அர்த்தம். இங்க வந்து உடைக்கிற வழியோ நெருக்கிற வழியோ கிடையாது. அதை கொண்டு அழகா அப்படியே பிக் பண்ணதான் அவருடைய வேலை. சரியா? இன்னைக்கு மாட்ட சொன்னா டைல்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்க. பட் டைல்ஸ் எடுத்து எப்படி வைக்கிறாங்க? நேரா கொண்டு அப்படியே பிட் பண்றாங்க. அத போல வெச்சுக்கோங்களேன். இது என்ன செய்ய முடியாது? இங்க உடைக்க முடியாது. அப்ப அந்த ஒரு டைல்ஸ் அங்க வைக்கலன்னா இன்னொரு டைல்ஸ் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. அத போல நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் சரியா செயல்படுறேன்னா அந்த வேலை நான் மட்டுமல்ல எனக்கு பின்னாடி வர அத்தனை பேருடைய வேலை என்ன செய்ய இருக்கும்? பாதிக்கப்பட்டே இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களை அறியாமலேயே தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் லூக்கா 13 வாசிக்கிறோம். இது நிலத்தையும் என்ன செய்யுது? கெடுக்கிறது. இது நிலத்தை என்ன செய்யுது? கெடுக்குது. இது அந்த அத்திமரம் நிலத்தை என்ன பண்ணுது? அப்ப ஏன் இது கனி ஒழுங்கா கொடுத்துருச்சுன்னா அடுத்த கனி ஒழுங்கா கொடுத்துருக்கும். ஆனா இது சரியா கனி கொடுக்கல. இது நிழல் பட்டு என்ன செய்யுது? அடுத்தவனுடைய வளர்ச்சியும் தடைபட்டு கொண்டு
இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வேலைகளை சரியா நம்ம நிறைவேற்றாத பட்சத்துல நாம் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உன்னோட ஜெபத்துக்குன்னு ஆண்டவர் தெரிஞ்சிருந்தாருன்னா உன் மூலமா ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஆகிட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஒருவேளை கூட்டுவதற்கு கத்தவனை தெரிஞ்சிருந்தாருன்னா நீ அந்த வேலையை கரெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை பாய் வரைக்கும் கத்த தெரிஞ்சு கொண்டிருந்தாருன்னா நீ அந்த ஒர்க்கை சரியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப யார் யார என்னென்ன பணிக்குன்னு கத்த தெரிஞ்சிருக்கிறாரோ அவரவர்கள் மூலமாக அந்தந்த பணி நிறைவேறி கொண்டு வந்தா அந்த சபையுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த சபை இருக்கும் அபரிமிதமான வளர்ச்சி அடையும் இல்லையா? இப்போ யார் செய்ய வேண்டிய வேலையும் யாருமே செய்யாத போகும்போது இந்த சரீரத்துல ஒரு அவயவம் கூட செயல்படாம போச்சுன்னா அவன் யாரா மாறுறான்னா பெட் பேஷண்டா மாறுறான். அவன் கூட எங்க போடுறாங்க? பேஷண்ட கூட போடுறாங்க. என்ன செய்ய வேண்டியது? அவனை பிழைக்க வைக்கிறது என்ன பண்ண வேண்டியது இருக்குது? என்னென்னமோ செய்ய வேண்டியதா இருக்குது. ஏன்? இத இயங்க வேண்டிய உறுப்புகள் மட்டும் ஒழுங்கா இயங்கிருந்தா அவன் எங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. ஹாஸ்பிடல் போக வேண்டிய அவசியம் இல்ல, பெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு பெட் பேஷண்ட் மாற வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு நிறைய பேர் பெட் பேஷண்டா இருக்கிறோம். நீ ஏன் சபை வளரல? அந்த சபை வளர்ச்சி என்ன தடை? ஏன் மூலமா நடக்க வேண்டிய மூலமா நடந்திருக்கா? அப்ப யாரோட கூட தேவன் இருக்க விரும்புறா? ஏன் மூலமா என்ன நடக்கணுமோ அதை தினந்தோறும் ஏன் மூலமா நடத்தக்கூடிய நபரா இருந்தா அந்த நபர்களோடு கூட தேவன் என்ன செய்ய விரும்புறா? இருக்க விரும்புகிறார். பட் நான் எந்த வழியும் செய்யல, நான் வருவேன், உட்காருவேன், தோத்திரம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், ஜோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற நபரோட கூட தேவன் இருக்க மாட்டா, இருக்கிறதும் இல்லை என்பதை எனக்கு விளங்கிக் கொள்ளும். அவர்களோடு கூட தேவன் இருக்கிறது இல்லை. ஒருவேளை அப்படி இருந்து கர்த்தர் கூட இருக்கிறார்னா உன்னையே ஏமாத்தி இருக்கிறன்னு அர்த்தம். நான் வேத ஆதாரமா சொல்றேன், போகமா புரிஞ்சு கொடுக்கு. நான் வேத வசனத்தை அடிப்படையா சொல்றேன், என்னோட சொந்த கருத்துல சொல்றேன், இப்படி காதுல சொல்ல வரேன். அப்ப தேவன் கர்த்தரே சொல்றா, எருசலேமுக்கு போய் என்ன செய்யணும்? தேவாலயத்தை கட்டுகிறவன் எவன் அவனோட கூட அவன் தேவனாக கர்த்தர் இருக்கிறார். அப்ப எருசலேமுக்கு போறது எதுக்கு? தேவ ஆலய கட்டுமான பணியில ஈடுபடுத்திக் கொள்வதற்காக. ஆமென். இங்க யாரும் முதலாளி கிடையாது, யாரும் மேனேஜர் கிடையாது, யாரும் சூப்பர்வைசர் கிடையாது. எது? இந்த சரீரத்துக்கு யார் மேனேஜர்? இந்த கண்ணுக்கு யார் மேனேஜர்? இருதயத்துக்கு யார் மேனேஜர்? இது யார் சூப்பர்வைசர்? யாரு? வாய் பேசுறது இதுக்கு யார் மேனேஜர்? யாரு? இதுக்கு சூப்பர்வைசர் யாரு? யாருமே கிடையாது. அது அந்தந்த நேரத்தை அந்தந்த வேலை என்ன பண்ணிட்டே இருக்கு, சரியா செய்து கொண்டே இருக்கு. ஆலயத்தில் அப்படிதான். இங்க மேனேஜரோ முதலாளிகளோ யாருமே கிடையாது. நாம் எல்லோரும் தேவனுடைய பண்ணையில் வேலைக்காரர்கள். ஆமென். நாம் எல்லோரும் தேவனுடைய பண்ணையில வேலைக்காரர்கள். அவங்க பணியை செய்தா சபை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். சபை ஆசீர்வாதம். நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். அப்ப ஏன் ஆசீர்வாதம் ஏன் வரல எனக்கு? நான் ஏன் ஆசீர்வாதமா இல்ல? சபையில இருக்கிறேன், நான் ஏன் ஆசீர்வாதமா இல்ல? ஏன் மூலமா நடக்க வேண்டியது ஏன் மூலமா என்ன செய்யல? நடக்கல. அதனால தேவன் என்ன செய்யறா? நான் ஆலயத்தை கெடுக்கிறேன், கர்த்தர் என்ன கெடுக்கிறா? நான் ஆலயத்துக்கு ஆசீர்வாதமா இருந்தா தேவன் என்ன செய்வா? என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். என்னை தேவன் யாரெல்லாம் ஆலய கட்டுமான பணியில தேவ அந்த ஆத்தும ஆதாய பணியில ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டு வரதே நீங்க பார்த்துட்டே இருக்க முடியும். அவங்க ஆஸ்வதிக்கப்படுறத நீங்க பார்த்துட்டே இருக்க முடியும். யாரெல்லாம் அந்த ஆத்தும ஆதாய பணியில ஈடுபடுத்திக் கொள்ளாம ஏதோ வர ஏதோ போறேன்னு சொல்லி இருக்கிறவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படியே படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே போறத உங்க வாழ்க்கையில நீங்களே பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில நீ அடுத்தவங்க யாராவது ஆராய வேண்டிய அவசியம் இல்ல, நாம தான் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்களே நீங்க பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, அப்படியே இறங்கி முடிந்திருக்கு, அப்படியே இறங்க முகத்துல இருக்குது. ஏன் இறங்க முகத்துல இருக்குது? நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்துட்டு இருக்கிற, கர்த்தரை கெடுத்துட்டு இருக்கிறா, அதனால இறங்க முகத்திலே இருக்கிற. மாறாக நீ தேவ ஆலயத்துக்கு ஆஸ்வாதமா இருந்தா ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பா. நீ எப்படி போயிட்டு இருப்ப? அப்படி ஏறு முகத்துல போயிட்டே இருப்ப. நீங்க ஏறு முகத்துல இருக்கிறியா இறங்க முகத்துல இருக்கிறியா? இன்னைக்கு நாம நிறைய பேருக்கு நம்ம எப்படி இருக்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியல. நான் என்ன நிலைமையில நான் இருக்கிறேன், இப்ப என் கண்டிஷன் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஏதோ ஆராதனை பண்றோம், ஏதோ ஸ்தோத்திரம் பண்றோம், ஏதோ தலைமையில கை வைக்கிறாங்க, என் ஆத்துமத்தை தோத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்படி போயிட்டு சொன்னாக்க இது ஒரு நாளும் தன்னுடைய நிலைமையை குறித்து தானே அறிஞ்சிக்க முடியல. தன்னை பற்றியே தனக்கு என்ன செய்ய தெரியல. நான் எப்படிப்பட்ட ஆளு, எங்க அப்பா யாரு, எங்க அப்பா எப்படிப்பட்ட ஆளு, அவர் பிள்ளை, நான் எப்படி இருக்கணும்? எங்க அப்பா பிச்சைக்காரரா? நம்ம அப்பா பிச்சைக்காரரா? இல்ல தானே. நம்ம அப்பா யாரு? பொண்ணு வெள்ளியும் அவருடைய இல்லையா, சாதாரண தாவீது ராஜா இல்லையா, தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன். அவனை கேட்டா சொல்லுவான், எவ்வளவு தங்க வச்சிருக்கிற?
ஐயோ தங்கத்தையே பார்த்து 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 சலிச்சு போச்சு போயா. அதனால வெள்ளியே என் கண்ணில் காட்டாதீங்கன்றான். வெள்ளிய ஒரு பொருட்டாவே என்ன செய்யல. இன்னைக்கு நம்ம மண்ணில பார்த்தா அந்த எப்படி சொல்றது, கவரைங்க கூட விட மாட்டேங்கிறான். அது வேற விஷயம், அதை சொல்றதுக்கு முடியல. வேற எப்படி சொல்றது, அது பல்ல கஞ்சி இருக்க பத்தியா, அது கலர் போய் அது அந்த மேலக்கிற அந்த மஞ்சள் கலர் எல்லாம் போய் அது பாதி வெள்ளை பாதி மஞ்சள் தெரியும் இல்லையா, அதை தூக்கி போடும் பாரு. அந்த மாதிரி வெள்ளியை தூக்கி போட்டுக்கிறான். ஏன் வெள்ளியே எனக்கு வேணாம், எனக்கு என்னதான் வேணும், ஃபுல்லா தங்கம் தான், ஃபுல்லா கோல்டு தான். ஏன் எங்க அப்பா எவ்வளவு தங்கம் வச்சிருக்காரு தெரியுமா? 3200 டன் தங்கம். 1/2 கிராம் 1 கிராம் 3/4 பவுன் 3 பவுன் 7 பவுன் 10 பவுன் இல்ல இல்லையா? எத்தனை பவுன் இல்ல? 3200 டன் தங்கம் இல்லையா? 1 லட்சம் தாளம்னு சொல்றார். 1 லட்சம் என்று 34.5 போட்டு பெருக்கி அதை 1000 தலை வகுத்துக்கோங்க, தெரிஞ்சு வந்துடும். 34.5 1 லட்சம் போட்டு பெருக்கிக்கோங்க, சரியா? வர்ற ஆன்சரை 1000 தலை வகுத்துக்கோங்க. இப்படி வகுத்துறீங்கன்னா எவ்வளவு தங்கம் எவ்வளவு டன்? ஏன்னா 1000 கிலோ கணக்கு ஒரு டன், 1000 கிலோ பண்றது ஒரு டன், சரியா? இந்த 1000 கிலோ போட்டு வகுத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்றத நீங்க பாத்துக்கோங்க. இவ்வளவு தங்கம் இவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போனது. இது இல்லாத அவன் சொந்த காசு வேற, அது வேற இருக்குது, அது வேற இருக்குது. அது இல்லாம இவர் சம்பாதிக்கிறது இருக்குது. ஆக மொத்தம் என்ன, ஒரு சாதாரண ராஜாவுடைய மகனுக்கு என்ன கிடைக்குது? தங்கமா கிடைக்குது இல்லையா? என்ன கிடைக்குது? நம்ம அப்பா யாரு? அது யாருன்னா ஏசு அப்பானா ராஜாதி ராஜான்னு வந்திருக்கு. இப்ப புரிந்து பத்தியா? ஏசு அப்பான்னு ஆக புரிந்து பத்தியா இல்லையா? தாவீதுக்கு சாலமோன் யாரு அப்பா? தாவீது அப்பா. எவ்வளவு தங்கம் வச்சுட்டு போனாரு? 3200 டன் தங்கத்தை அள்ளி வச்சுட்டு போயிட்டார் இல்லையா? இது இல்லாத வெங்காயம் வேற, வெள்ளிய கற்களை போல குவிச்சாராம். குவிச்சு வச்சாங்க வெள்ளிய, சரியா? எங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படி யாரும் நினைக்கிறாங்க, சரியா? எங்களுக்கு என்ன செய்யக்கூடாதா, உனக்கு சும்மா கொடுத்து வச்சிருக்கிறேன், எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்க. உனக்கு கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு? நீ அவருக்கு பிள்ளையா தான் கொடுப்பாரு இல்லையா? நீதான் இல்ல அப்படி எப்படி கொடுப்பாரு? ஒரு சாதாரண ராஜாவுடைய மகனுக்கு இவ்வளவு கிடைக்குன்னா நம்ம அப்பா யாரு? ராஜாதி ராஜா தானே. ராஜா விட்டு பையனுக்கு இவ்வளவு கிடைச்சா ராஜாதி ராஜா பையனுக்கு எவ்வளவு கிடைக்கணும்? கிடைக்கணும். ஆனா தேசதான் இல்ல இல்லையா? ஏன் கிடைக்கல? ஏங்க கிடைக்கல? இப்ப சாலமோன் தான் கொடுத்தாரு. இப்ப எத்தனையோ பிள்ளைங்க அதெல்லாம் கொடுத்தாரா? இல்ல. ஏன்னா சாலமோன் தான் அவருடைய மகனை அங்கீகரிச்சார் இல்லையா? அவ மகன் பிரதமெல்லாம் பண்ணலாம் இல்லையா? அதோடைய மகன் தானே. அப்சலோம் மகன் தானே. தொங்கரா நடுவுறான் இல்ல இல்லையா? அதோடைய மகன் தானே. மகன் இல்லையா? மகன் தானே. இவெல்லாம் மகன் தானே. அவனோட மகன் தானே. அங்க செத்த அனாத படமா கிடக்குது. எங்க காட்டுல செத்த அனாத படமா கிடக்குது இல்லையா? யாரு? அம்னோன் இல்லையா? அவன் தான் பெரியவன். அவன் எங்க கிடக்குறான்? செத்து காட்டுல கிடக்குறான், அனாத படமா கிடக்குறான் இல்லையா? ஒருத்தன் எங்க தோங்குறான்? வானத்துக்கு போய் நடுவில் தொங்கி கிடக்குறான் இல்லையா? ஒருத்தன் எங்க கிடக்குறான்? அங்க செத்து கிடக்குறான். பள்ளிக்கூடம் போட்டு அண்ணே போட்டு அடிச்சு கொண்டு போயிட்டான் இல்லையா? இவன பசங்க தானே, இவங்க எல்லாம் பசங்க தானே. சாலமோன் பையன் தானே. அப்ப இவங்களுக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த சாலமோன் தாவீதால அங்கீகரிக்கப்பட்ட மகன், மற்றவன பிறந்ததால பிள்ளை இல்லையா? அவன பிள்ளையே என்ன செய்யல, கணக்கிலே வச்சுக்கல. பக்கத்தை கை பிடிச்சுக்கல. நீங்க எப்படி ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா ஆசீர்வாதங்களை அள்ளி வச்சிருப்ப? சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா ஆசீர்வாதத்தை எண்ணி வச்சிருக்க மாட்டேன், அள்ளி வச்சிருப்ப. இல்லன்னா ஆசீர்வாதத்தை எண்ணி கூட பார்க்க முடியாது. ராஜாவான 2 பேரும் போனாங்க இல்லையா? அந்த சிங்காசனோட கண்ணுல பார்க்கல இல்லையா? அப்சலோம் ராஜாவாக போனானா? அந்த சிங்காசன கண்ணுல பார்த்தானா? இல்ல இல்லையா? அதோடைய ராஜாவாக போனான், பார்த்தானா? பார்க்கல இல்லையா? ஆசீர்வாத கண்ணுல கூட பார்க்கல இல்லையா? எனக்கு ஆசீர்வாத கண்ணுல கூட பார்க்கல. ஏசப்பாக்கு பிள்ளை என்ன சொல்லலாம்? ஒண்ணு, ஐயோ பாவம் தான் உன்னை பார்த்து சொல்ல, வேற வழியே கிடையாது. நீ மட்டும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா ஆசீர்வாதத்தை அள்ளி வச்சிருப்ப. ஆசீர்வாதத்தை ஒரு சாதாரண ராஜாவுடைய மகனுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா நம்ம அப்பா யாரு? ராஜாதி ராஜா தானே. ஒரு ராஜாவுடைய மகனுக்கு எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தா அவர் பள்ளி எவ்வளவு கொடுப்பாரு? சாலமோன் தாவீது மகன் தானே. தாவீது மகனுக்கே இவ்வளவு கொடுத்தா அவர் பள்ளி எவ்வளவு கொடுப்பாரு? நம்ம அவர் பிள்ளை தானே. அப்ப எவ்வளவு கொடுத்திருக்கணும்? அப்ப இருக்கணும் தானே. இருக்கணுமா? இருக்கிறியா? அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளையா
இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க ஏதோ நீங்க சபை என்ன போயிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு பெயர் அளவுல நாங்க ஏசப்பா புள்ள, நாங்க ஏசப்பா புள்ள, நாங்க ஏசப்பா புள்ள இப்படிதான் நீங்க போயிட்டு இருக்க தவிர, அதான் 2 மணி சொன்ன சாத்தா இப்படியே அவன மயக்கத்துல வச்சுட்டு இருக்கிறான். நான் சொல்றது என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இப்ப நான் யாரு, எங்க அப்பா யாரு? ஒரு 50 ஏக்கர் எங்க அப்பா சொந்தக்காரன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி இருப்பேன்? எங்க அப்பா 50 ஏக்கர் சொந்தக்காரன். சரிங்க, இளைய மகனுக்கு வந்துச்சு இல்லையா, பள்ளி வைக்க தவறி கிடைக்கல. என்ன சொன்னா, எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கிடைக்குது பார்த்தாங்க, அப்ப நான் எங்க பட்டியா சாதனம் அப்படி வந்து சொல்ல என்ன வந்துச்சு இல்ல, இந்த இன்னைக்கு வந்திருக்க நமக்கு. எங்க அப்பா யாரு? பொண்ணும் வெள்ளுடைய சீமான், அப்படித்தானே? அவர் தங்கத்தை ரோடியே போட்டு வச்சிருக்காரு இல்லையா? அவரோட நீ யாரு? அப்பா யாரு? அவர் அப்படியேப்பட்டவர். பிள்ளை யாரு? அவன் என்ன என்ன வரணும்? நான் அவர் பிள்ளை, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் யோசனை வரணும்ல, அது யோசனை வந்திருக்கா? கஷ்டப்படுறேனே வந்திருக்க தவிர எங்க அப்பா அப்படிப்பட்டவர் ஆச்சு, நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படி வரணும்ல, வந்து வரக்கூடாது. அப்படி வரணும் என்ன அர்த்தம்? மயக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தெளிவனுக்கு வரலன்னா நீ எப்படிதான் இருக்கிற? ஏசப்பா ஏசப்பா நொடிக்கு கூட அப்பான்ற அந்த அப்பாவுடைய ஆசை யாருக்கு கிடைக்கணும்? சரி, உங்க சொத்தெல்லாம் யாருக்கு கொடுப்பீங்க? நான் பிரசவ மனையில போய் ஒரே எழுதி வைப்பீங்களா? இல்ல ஒரு வாழ்க்கை ஒரு பவுன் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க தானே? கட்டப்பறம் அப்படியே மடிச்சு முந்தான முடிச்சு நம்ம போயிட்டு எடுத்துட்டு போயிடுறோம் இல்லையா? கரெக்டா கூட என்ன செய்யறோம், அதை மொத்தமா முந்தான மாட்டி பிடிச்சி பேப்பர் சுட்டி அப்படி சுட்டி கட்டி வச்சு அப்படி இருபது கொண்டு போயிச்சோம் இல்லையா? ஏன் பிள்ளைக்கு வேணும் அப்படி யோசிக்கிறோம்ல. எனக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல. யாருக்கு தான்? உங்க பிள்ளைக்கு தானே. நீங்க சேர்க்கறதா உங்க பிள்ளைக்கு. ஏசப்பா யாரு? உங்க அப்பா தானே. அப்ப அவங்கெல்லாம் யாருக்கு? உனக்கு தானே. கிடைச்சிருக்கா? யோசிங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க, சபை இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? ஆனா சபை என்ன செய்யுது? ஏதோ ஆராதனைக்கு போயிட்டு வரணும் அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அப்பா கர்த்தர் நல்லவர்னா சரி, நான் அடுத்த கேள்வி, இயேசு நல்லவர் தானே? உனக்கு என்ன நல்லவரா இருந்தார்? இந்த கேள்வி யாரும் நம்மகிட்ட கேட்டோம்னா நோட்டீஸ் கொடுத்து நிப்பாட்டிடுவோம். இயேசு நல்லவர்ன்றத பாடலை நிறுத்திடுவோம், பேசலை நிறுத்திடுவோம் இல்லையா? ஏன்னா பதில் சொல்ல முடியாது இல்ல. அவன் கேட்கறான்ல, ஏசு நல்லவர் தானே, உனக்கு என்ன நல்லது செஞ்சாரு சொல்லுன்னு கேட்டா விளக்கம் சொல்லணும்ல. இதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு அப்படி அவட சொல்லணும்ல. அப்படி சொல்லும்போது என்ன உண்டாகும்? இப்ப யோசேப்பு இருந்தா கர்த்தவனை ஆசீர்வதிச்சா, இப்ப போத்திபார் பார்க்கறான், என்ன இந்த பையன் இவன் என்ன பண்ணாலும் என்னவா இருக்குது, ஆசீர்வாதமா முடியுது. ஓ இவன் கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் பார்க்கறான்ல. அப்ப கர்த்தர் முடிஞ்சது அவன் யோசிக்கிறான்ல. அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறத கர்த்தர் பார்த்தா உன் மக்கள் நம்ம யோசிப்பாங்கல்ல, ஏன் கூட வர மாட்டேங்கிறாங்க? ஏன் உன்ன மாதிரி கர்த்தர் அப்படி கேட்கறான்ல, ஏன் உன்ன மாதிரி கர்த்தர் என்ன கூப்பிடுற அப்படி கேட்கறான்ல. அப்ப நாம எப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி புரியுதா நான் சொல்றது? வழங்குதுல்ல. எங்க அப்பா யாரு? எங்க அப்பா அப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? எங்க அப்பா சொல்ற கோடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர், அப்படித்தானே? பிள்ளை யாரு? கோடி கோடியா கடனாளி, எப்படி இருக்கும்? அப்பா யாரு? கோடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இல்லையா? பிள்ளை யாரு? கோடிகளுக்கெல்லாம் கடனாளி, எப்படி இருக்கும்? அவர் அப்பான்னா அவர் பணம் உனக்கு தானே. நீ ஏன் கடன் வாங்குற? நீ ஏன் வட்டிக்கு வாங்குற? நீ ஏமா வட்டி வாங்கலாமா? வட்டிக்கு வாங்கலாமா? 10 ரூபாய் வட்டி வாங்கலாமா? இல்ல 1 பைசா தான் வட்டி வாங்கிக்கலாமா? 1 ரூபாய் வட்டி வாங்கலாமா? ரொம்ப கம்மி வட்டி, ரொம்ப ரொம்ப கம்மி வட்டி வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம் சொல்லுங்க. வாங்கலாமா வேணாமா? கம்மி வட்டி வேணுமா வேணாமா? 50 பைசா வட்டி, 150 பைசா வேணுமா வேணாமா? உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க, உங்களுக்கு வேணுமா வேணாமா? அப்புறமா வந்து கேட்க அந்த அட்ரஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, அந்த அட்ரஸ் கொடுங்க, வாங்க கொடுக்குறேன். சரியா? அட்ரஸ் என்ன செய்யறேன், கிளியரா எழுதி வச்சு கொடுக்குறேன். வாங்க சரியா? வந்து கேளுங்க, அட்ரஸ் கிளியரா எழுதி வச்சு கொடுக்குறேன். அப்பா யாரு? கோடீஸ்வரர் தானே. உலகத்துல பொண்ணுமணி யாருது? அவருடையது. நடக்கிற ரோடு யாரும் போட்டு வச்சிருக்கிறாரு? தங்கத்தை போட்டு. அவருக்கு பிள்ளை நீ நானும் இல்லையா? என்ன பயணிக்கிறோம்? யோசிக்கிறதானே. எங்க அப்பா அவ்வளவு பெரிய இருக்கு. ஒரு பண்ணி மேய்க்கும் யோசனை வந்துச்சு, ஒரு பண்ணி மேய்க்கும் தானே அவன் யோசனை வந்துச்சு வரலையா? எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யறவன் கூலிக்காக இவ்வளவு சாப்பிட்டான்னா நான் என்ன
எங்க அப்பா கையில கால விடாத என்ன செஞ்சறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேன். அப்படி போனான்ல, என்ன கேட்டான்? சட்டம் எல்லாம் வந்து செல்ல எப்படி வந்துச்சு? இந்த தெளிவு வரலனா அதான் பைபிள் சொல்லுது, புத்தி தெளிந்து இல்லையா? புத்தி தெளிவு எப்படி தான் இருந்தான்? பண்டிமேஷன் தான் உட்கார்ந்தான் இல்லையா? பசுவோட தான் உட்கார்ந்தான். ஆனா புத்தி தெளிச்சு எங்க போயிட்டான்? அதான் பவுல் சொன்னாரு, அவனுக்கு மயக்கம் தெரியத்தக்கதாக என்ன பண்ணு, அவனுக்கு சாந்தமா உபதேசம் பண்ணனா இல்லையா? நான் எவ்வளவோ சாந்தமா உபதேசம் பண்றேன், என்ன பண்ண எவ்வளவோ சாந்தமா உபதேசம் பண்றேன் இல்லையா? உங்களுக்கு ஒரு காட்ட விளங்க வைக்க நான் சொல்ல இன்னும் செய்திக்குள்ளேயே போகல, செய்திக்குள்ளேயே போகல. இப்படி ஏகப்பட்ட நேரம் ஆயிருக்கு இல்லையா? இப்படி விளக்கமா பேசி என்ன செய்ய மாட்டிருக்கு, விளங்கலன்னா அது போல என்ன செய்ய? இப்ப நான் சொல்றேன், அங்க அப்பா யாரு? எங்க அப்பா அப்படிப்பட்டவர். நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படி யோசனை பண்ணு தானே? நான் ஏன் இவ்வளவு நிக்கணும் அப்படி யோசனை பண்ணு தானே? அப்படி யோசனை பண்ணலன்னா நான் என்ன என்னவா இருக்கிறேன்? மயக்கத்துல கிடக்கிறேன்னு அர்த்தம். என்ன எப்படிதான் வச்சிருக்கிறான்? மயக்கத்துல வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். வாசி வாசி அந்த வாசி அந்த வாசம் வாசி. எதுன்னு கேட்கறீங்க இல்லையா? இப்ப எதுன்னு கேட்கறீங்க, எதால கேட்கறீங்க? என்ன வாசிங்க? வாசி ஏதோ எது வாசிங்க பார்க்க, ஏதோ வாசிங்களை பார்க்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டீங்களா, ஏதோ வாசிக்கிறது அப்படித்தானே? பார்க்கலாம், என்ன வாசிக்கிற வாசிக்க பார்க்கலாம், வாசிக்கல பார்க்கலாம். அது பனிதீர்ந்த கற்கள். என்ன கற்கள் அது? அப்ப என்ன வைக்கவே என்ன செய்யணும்? என்னதான் நாம இருக்கணும், நாம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப என்ன நான் இருக்க வேண்டியதா இல்லன்னா எனக்கு மேல வைக்கப்படணும், எனக்கு பின்னாடி வைக்கப்படணும் எல்லாம் என்ன செய்யணும்? அத்தனை பேருடைய வாழ்க்கை என்ன செஞ்சு போயிடும்? தடைபட்டு போயிடும். அத்தனை பேருடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போயிடும். அப்ப அத்தனை பேர் ஆசீர்வாத தடைக்கு நான் காரணமா மாறி விடுகிறேன். அதான் கொஞ்சம் போல் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை கெடுக்கிறவனை ஆண்டவர் கெடுப்பார். ஆண்டவர் கெடுப்பார் அப்படின்னா ஏன் மூலமா நடக்க வேண்டிய காரியம் ஏன் இருக்கணும்? நடந்துகிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும். யார் இதை செய்ய முடியும்? யாரோட கூட ஆண்டவர் இருக்கிறாரோ அவன் தான் அதை செய்ய முடியும். யார் செய்ய முடியும்? யாரோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆலய கட்டுமான பணியில ஈடுபடுத்திக் கொள்ள முடியும், இல்ல ஆத்துமா ஆதாய பணியில ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட இல்லைன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? இந்த வேலையை செய்ய அவங்களால முடியாது, செய்ய மாட்டாங்க. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு யாரு? ஆண்டவராகிய இயேசு இல்லையா? ஆண்டவராகிய இயேசு. மற்ற 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 19ஆம் அதிகார வசனத்திலிருந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மத்த 4:19 பாத்தீங்கன்னா அது படிக்கிற வசனம் இயேசு கலிலேயா கடலோரமா நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் படகில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, யார் கண்டு? இயேசு கண்டு, என் பின்னே வாருங்கள். இப்ப அவருக்கு பின்னாடி வரப்போ 2 பேர் கூட்டிட்டாரா? நான் போன வாரம் சொன்னேன், யோவான் 8ல வாசிக்கிறோம், 8:26-29 வாசிக்கிறோம். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினா அவன் தனியா செய்யல, இருக்க விடுறதில்ல, அவர் எப்போதும் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரா? அப்படி எப்போது என்ன செய்யறார்? என் கூட இருக்கிறார். என்ன அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். யாரோட கூட? இயேசுவோடு கூட இருக்கிறார். எப்ப இருக்கிறார்? 30 வயசுக்கு மேற்பட்டதுதான் இயேசுவோடு கூட பிதா இருக்கிறார் இல்லையா? 30 வயசு வரைக்கும் இயேசு எங்க இருந்தா? 30 வயசு வரைக்கும் இயேசு எங்க இருந்தா? யோசேப்பு மரியாள் வீட்டில் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா? 30 வயசுக்கு மேலதான் அவர் எங்க வராரு? ஞானஸ்நானம் எடுத்து அவர் தேவனுடைய ஆலயப்படில ஈடுபாட்டுக்குள்ள வராரு இல்லையா? இதுக்கு மேல எங்க போறாரு? தேவன் ஒருவரோடு கூட இருந்தா ஆலயத்துக்கு போவாங்கன்னு போன வாரம் லூக்கா 2லயும் கவனிச்சோம். சோ யோசேப்பு மரியாளையும் கவனிச்சோம் இல்லையா? இயேசுவோடு இயேசு இருக்கறானா யோசேப்பு மரியாள் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க இல்லையா? இப்ப இயேசு அதுக்கு பிறகு அவங்க தேவாலயத்துக்கு போனாங்க, என்ன செய்யவே இல்லை, எழுதப்படவே இல்லை. இப்ப இயேசுவோடு பிதா இருக்கறானா அவர் எங்க போறாரு? அடிக்கடி தேவாலயத்துக்கு போய் வந்தார் அப்படின்னா போன வாரம் செய்தியை கவனிச்சோம். இப்ப இந்த வாரம் என்ன சொன்னா 30 வயசு வரைக்கும் இயேசுவோட பிதா இருந்தாரான்னு தெரியாது இல்லையா?
ஏன்னா அவர் கூட இருந்த உடனே இயேசு என்ன செய்யறார்? ஆத்துமாவை தேவன் ஆதாயம் பண்றாரா? இந்த ரெண்டு பேரும் ஆதாயம் பண்ணிட்டாரா? எப்போ பிதா எப்போ இயேசுவோடு கூட இருக்க ஆரம்பிச்சாரோ அப்போ இயேசு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? ஆத்துமாவை ஆதாயம் பண்ண ஆரம்பிச்சார். ஆண்டவருடைய ஆலய கட்டுமான பணியில் ஈடுபட ஆரம்பிச்சு விட்டார் இல்லையா? அப்ப இயேசுவோடு கூட பிதா இல்லாத 30 வயசு வரைக்கும் அவர் எத்தனை பேர் ஆதாயம் பண்ணாரு? 30 வயசு. இயேசுவோடு பிதா இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த 30 வயசு வரைக்கும் இல்லையா? 30 வருஷமா இயேசு யார் ஆதாயப்படுத்தினாரு? ஒரே ஒரு ஆளை கூட ஆதாயப்படுத்தல. ஏன் ஆதாயப்படுத்தல? ஆண்டவர் அவரோட இல்ல, அதனால ஆத்மா ஆதாயம் பண்ணணும். பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, ஆண்டவரோடு இருக்கிறாரா? கேளுங்க கேளுங்க, ஆண்டவரோடு இருக்கிறாரா? ஆண்டவர் உங்களோட இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஆத்மா ஆதாயம் செய்திருப்பீங்க இல்லையா? இப்ப பிதாவோடு இயேசுவோடு பிதா வந்த உடனே இப்ப இயேசு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை படிக்கிறவங்கள ஆக்குவேன்னு சொல்லிட்டார். சரி, இப்ப அதே சப்ஜெக்ட். இப்ப பேதுருவுக்கும் யோவானுக்கும் என்ன வேலை? மனுஷரை பிடிக்கிறது வேலை இல்லையா? என்ன வேலை கிடைக்கிறாரு? மனுஷரை பிடிக்கிறவன ஆக்குறார் இல்லையா? இதுக்கு வரைக்கும் இவங்க என்ன வேலை செஞ்சாங்க? மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. யாராவது ஒரு ஆளாவது ஆயத்தம் பண்ணாங்களா? எல்லாரையும் ஆதாயம். அப்படின்னா தேவன் யாரோடு கூட இருக்கிறாரோ அவன் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறது? இவங்களோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆத்துமா ஆதாயம் செய்வார்கள், ஆலய கட்டுமான பணியில ஈடுபடுவார்கள். ஆமென். இன்னைக்கு நான் ஏதோ வரேன் நான் போறேன் அப்படின்னு போனா தேவன் அவரோட கூட இல்லை என்பதை விளங்கிக்கணும். என்ன இல்ல? இப்ப வராங்க போறாங்க இல்லையா? சரி, இந்த சபையில நீங்க வந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் உங்களால ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷம் சொல்லி இல்ல ஜெபிச்சு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? உங்க மூலமா நீங்க சபைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், எண்ணிப்படி. சரியா? உங்க மூலமா நீங்க போய் சுவிசேஷம் சொல்லி நீங்க ஒரு ஆளை சந்திச்சு நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணி நீங்களுக்கு ஏதோ நீங்க செய்யறத செஞ்சு அவங்கள ஐயா வா இவங்க இவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு நீங்க இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறீங்க? இந்த சபையில் இருக்கிறவர்கள் உங்களால ரட்சிப்பு நடத்தி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்று உங்க பேர்ல பரலோகத்துல எத்தனை பேரை பதிவு செஞ்சிருக்கும்? நான் சொல்றது சபை ஆரம்பிச்ச நாள் நான் சொல்லுவேன். முதல் பக்கம் அப்படியே இருக்கிறாங்களா? உங்க மூலமா இவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. இவங்க யார் மூலமா ரட்சிப்பு நடத்துறவங்க? இன்னாரால சோஆல ரட்சிப்பு நடத்திடுவாங்க. இப்ப அவன் சொன்னோம் இவங்க மட்டும் என்னன்னா நான் ரட்சிக்கப்பட்டவே மாட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து யாரால சொல்ல முடியுமா? நான் கேட்கிற தமிழ் புரியுதுங்களா? நான் பேசுற தமிழ் புரியுதான்னு கேட்டேன். இல்ல வேற லாங்குவேஜ் பேசணுமா? இதே லாங்குவேஜ் போதானே? அப்படி இருக்கிறாங்களா? சரி, இப்ப உங்க மனசை நீங்க கேளுங்க, ஆண்டவரோட இருக்கிறாரா? உங்க மனசாட்சி நீங்க கேளுங்களே, ஆண்டவர் உங்களோட கூட. நான் கேட்கிறேன், டேய் உன்னோட ஆண்டவர் இருக்கிறாரா? நான் என்ன பார்த்து கேட்கிறேன், நீங்க உங்களை பார்த்து கேளுங்களே, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? இன்னொரு கேட்க வேணாம், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? உங்களோட என்ன பண்ணிருப்பீங்க? சரி, அது விட்டுலாம். ரெண்டாவது, இப்ப 5 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த 5 மாசத்துல உங்களால ஒரு நபராவது ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டு ஞானஸ்நானத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க, ஞானஸ்நானம் ஆயிட்டாங்க, ஆயத்தம் ஆயிட்டாங்க, நீங்க அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு இந்த 5 மாசத்துல உங்களால ஒரு நபரையாவது ஆதாயம் பண்ண முடிஞ்சிருக்கா? அன்னி பாஷை 1000 பேர் பேசலாம், கையை 1000 பேர் தட்டலாம். சரியா? இது 3வது பாய். இந்த பாய் பாய் இன்னும் 30 பாய் கூட மாத்தலாம். பாயை தேய்க்க உதவுமே ஒழிய காரியத்துக்கு உதவும் இந்த 5 மாசத்துல. சரியா? சரி, நாம இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கிறாங்களா? வெளியிடப்பட்டவங்க இருக்கிறாங்களா? நம்ம குடும்பத்தில் இருக்கிறாங்களா? அடுத்த ஊரை விட்டுருங்க, அடுத்த தெரு விட்டுருங்க. உங்க குடும்பத்துல உங்க ஃபேமிலியில் உள்ளவங்க, சரி உங்க குடும்பத்துல
உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தங்கச்சி, உங்க அக்கா, எலிபடி சோபடி சோசம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டுடைய வருகை வந்தா என் கூட என் குடும்பமே இங்க வந்துடும், பரலோகத்துக்கு வருவதற்கு நாங்க ஆயத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க இவ்வளவு பேர். ஆண்டவரோட இருக்கிறாங்களா? ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரா? இப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இல்லாத வரைக்கும் 30 வருஷம் அவர் என்ன செய்யவே கிடையாது, ஒரே ஒரு ஆத்மாவை கூட அபயம் பண்ண கிடையாது இல்லையா? என்னைக்கு இயேசுவோடு பிதா வந்தாரோ அடுத்த நிமிஷம் அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா, என் பெண்ணே வாருங்கள், உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் போறோம் இல்லையா? என் பெண்ணே வாருங்கள் அவன் வந்துட்டான் இல்லையா? இப்ப 2 பேர் தான் கூட்டமா இருக்குல்ல. 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை பாருங்க. மேல எத்தனை பேர் தான் கூட்டமா இருக்குது? பேதுரு, யோவான், செபதேயு குமாரன் 2 பேர் தான். யாக்கோபு, யோவான் 2 பேர் தான் இல்லையா? ஆக மொத்தம் 4 பேர் தான் அழைச்ச மாதிரி இருக்குது இல்லையா? ஆனா 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அவர் திரளான ஜனங்களை கண்டு, அடுத்த வசனம் கண்டு ஏறி அமர்ந்து அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எவ்வளவு பேர் வந்துட்டாங்க? தலான ஜனங்க வந்துட்டாங்க. என்ன மாட்டாங்களா? சீஷர்கள் வந்துட்டாங்க. இப்ப இயேசு கூட யார் இருக்கிறா? இயேசுவோடு கூட யார் இருக்கிறா? இயேசுவோடு கூட தேவன் இருக்கிறதுனால இயேசு தனியா இல்ல, இயேசுவோடு எப்படி இருக்கிறார்? ஒரு பெரிய கூட்டம் இது இருக்குது. அவர் திரளான பேர் என்ன செய்தார்? ஆத்மா ஆதாயம் செய்தார். ஆத்மா ஆதாயம் செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறது உண்மைன்னா நான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு நபரையாவது நான் ஆத்மா ஆதாயம் பண்ணலன்னா உன்னோட கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை நான் சந்தேகப்படுகிறேன். ஒரு வருஷத்துக்கு நான் சொல்லுவோம் 12 மாசம் 365 நாள்ல ஏன் மூலமா ஒரு நபர் கூட என்ன செய்யல? ரட்சிக்கப்படல. ஏன் மூலமா ஒரு ஆள் கூட என்ன செய்யல? ஞானஸ்நானம் எடுக்கல. அவன் ஞானஸ்நானம் என்ன செய்யல? நான் வழி நடத்தல, ஏதோ நான் வந்தேன், நான் ஆராதிச்சேன், நான் ஜோமனி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா உங்களோட கூட ஆண்டவர் இல்லை என்று இந்த வேத வசனத்தின் அடிப்படையாக நான் தைரியமாக சொல்றேன். அப்ப இயேசு இருந்தா என்ன வரும்? ஆத்மா ஆதாயம் நடக்கும். ஆத்மா ஆதாயம் ஆலய கட்டுமான பணி ஈடுபடுவார்கள். படுவார்களா? படுவாங்க. அப்ப ஒண்ணுமே இல்லங்க, நான் பாட்டு வரேன், நான் பாட்டு போறேன், ஏதோ வேலைக்கு போறேன், வேலை வெட்டி பார்க்கறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், ஜோம் பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், ஆண்டவர் போறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறா ஷபாலரபா அப்படின்னு சொன்னேன்னா உன் அபிஷேகத்தை நான் சந்தேகப்படுறேன். அபிஷேகத்தை சந்தேகப்படுறேன். பிலிப்பு யாரு? ஒரு சாதாரணமா சாப்பாடு போடுறோம் இல்லையா? மளிகை செலவு வாழ்ந்து கொடுக்கிறவர் தான் பிலிப்பு. அதுதானே பிலிப்பு யாருங்க? மளிகை செலவு வாழ்ந்து கொடுக்கிறவர் அவர் தானே. பந்தி விசாரணைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாரு? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பிலிப்பு யாரு? பந்தி விசாரணைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரு? பிலிப்பு இல்லையா? இந்த யோசனை இப்ப பந்தி விசாரணை பெரிய பிரச்சனை வந்துச்சு. உடனே என்ன சொல்றாங்கன்னாக்க, இப்போ ஜனங்க எல்லாம் வந்து கேட்கறாங்க. உடனே பேதுரு சொன்னாரு, நாங்க பந்தி செய்தவங்க தகுதி இல்ல, நாங்க ஜெபம் பண்ணவதிலும் வேத வசனம் போதிப்பை தரித்திருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை 7 பேரை கூட்டிட்டு வாங்க. அவன் யார் இருக்கணும்? நற்சாட்சி பெற்றவன், பரிசுத்தாவை நினைச்சவன், இவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த 7 பேர், அந்த 7 பேர்ல ஒரு ஆள் யாரு? பிலிப்பு இல்லையா? இந்த பிலிப்பு சமாரியா பட்டணம், இதுவரைக்கும் யாருமே போகாத பட்டணம் இல்லையா? யாருமே போகாத பட்டணம். பெரிய ஜகதா கில்லாடி மந்திரவாதி யாரு? சீமோன் இல்லையா? சமாரிய பட்டணத்துல பிலிப்பு. அந்த சீமோன் யாரு? பயங்கர கில்லாடி, அப்படித்தானே? பயங்கர மாயவத்தக்காரன் இல்லையா? அந்த மாயவத்த மந்திரவாதிகளை வெள்ள விட்டு ஆட்டான்ல இல்லையா? இங்க பேயதான் அங்க போய் நிக்கிற, இங்க பேயங்க பள்ளியை பிடிச்சு ஓரம் நிக்கிற, நீ அங்க போய் நிக்கிற சரியா? இங்க பெய்யான்னா அங்க போய் நிக்கிற, இங்க பெய்யனா பிள்ளை வச்சு ஓரத்து உனக்கு பின்னாடி இருக்க சரியா? அதான். ஆனா நானா யோசிப்பேன், என்ன யோசிப்பேன் கோச்சிக்காதீங்க, நான் யோசிப்பேன் என்னன்னாக்க, இந்த பெய் அந்த பெய் கிட்ட செய்ய மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. புரியல? சரி புரியக்கூடாது இல்லையா? இந்த பெய் என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த பெய் கிட்ட நான் ஏன் இவனை எப்படி அங்க விடுறது
சொல்லுது, அவன் என் கூட இருக்கிறான்னு பிடிச்சி இங்க வச்சுக்குது. சரியா? ஒரு சாதாரண சோறு போட அழைக்கப்பட்டவன் அந்த ஒரு பந்தி விசாரணைக்கான பயங்கர பெரிய மந்திரவாதி இல்லையா? பயங்கர அவன் ஊரே மந்திரத்துல கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா? அந்த கட்டை உடைச்சு அத்தனை பேயையும் துரத்தி அவனையே தள்ள முக்கிய எடுத்துட்டான்ல. அவனையே தள்ள முக்கிய எடுத்தாலும் எடுக்கலையா? எடுத்தாலும் எடுக்கலையா? நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய மந்திரம் உங்க ஊர்ல இருக்கிறான். உங்க ஊர்ல அவ்வளவு பெரிய மந்திரவாதி இருக்கிறாங்க. என்ன விஷயம்னா உள்ளுக்குள்ள டேஸ் இல்ல, அவ்வளவுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே அங்க. இப்ப பிலிப்பாடு யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறா இல்லையா? என்ன செய்யறான்? அங்க போனா அது தானா ஓடிட்டே இருக்குது இல்லையா? அந்த பட்டணத்துல அநேக அசுத்தம் என்ன பண்ணிச்சான்? சத்தமிட்டு போயிச்சான். அப்படிதான் சொல்லுது. அந்த பட்டணத்துல அநேக உள்ள அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தமிட்டு என்னது? ஏய் அப்பா என்ன விட்டுறானா போயிடுறான்னு சொல்லிட்டு போவான். இவரோட போய் ஜெபம் பண்ணல. யாரு? பிலிப்போட போய் யாருக்கு ஜெபம் பண்ணல. என்ன செய்யறாரு? அவர் பிரசங்கம் பண்றாரு. அவ்வளவுதான். இந்த பிரசங்கத்தை கேட்கிற பேயெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. பிரசங்கத்தை கேட்ட பேயெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஓட ஆரம்பிச்சு. மந்திரவாதி பார்க்கறான், அவனும் ஓடி என்ன செய்யறான்? எடுத்து ஞானசாரம் குடியேற முக்கியம் இல்லையா? ஆமாவாங்க, ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இப்பதானே ஊருக்கு புதுசா போனாரு. ஊருக்கு புதுசா போனவரே இவ்வளவு பெரிய காட்டு நடப்பிச்சா நீங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க தானே? உங்க ஊர்ல உங்களை தவிர உங்க கூட வேற யாரும் வராங்க சர்ச்சுக்கு? உங்க ஊர்ல உங்களை தவிர உங்க கூட உங்களோட சபைக்கு வரவங்க எவ்வளவு பேர்? கேட்கறது புரியுதுங்களா? நான் கேட்கறது புரியுதான்னு கேட்டேன். எத்தனை விசுவாசிங்க? விசுவாசி இல்லையா? உங்களோட உங்க துணைக்கு என்ன ஒரு ஆளு உங்க துணைக்கு, ஏதோ ஒரு குடும்பம் உங்க துணைக்கு, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, உங்க ஊர்ல இருந்து, உங்க கிராமத்துல இருந்து, உங்க தெருவுல இருந்து, உங்க குடும்பத்துல இருந்து, ஏன்னா ஒரு ஆளு. நீங்க இருக்கிற தெருவுல இருந்து ஒரு ஆளும் என் கூட வரலன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? ஏதோ ரட்சிக்கப்பட்டு நேத்து தான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து தான் பரவாயில்ல இல்லையா? ஏதோ ஒரு மாசம் ஆகுது, ஒரு 2 மாசம் ஆகுது, ஒரு 3 மாசம் ஆகுது, ஒரு 6 மாசத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஆகுது. இப்பதான் என்ன பண்ணி இருக்கிறேன்? நான் வந்து இருக்கிறேன், என்னை பார்த்து 2 பேர் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீ ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இந்த சபைக்கு எத்தனை வருஷம் ஆகுது? இந்த சபையில எத்தனை வருஷம் ஆராதிச்சுட்டு இருக்கிற? உன் கூட உன்னோட கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உன் கூட எத்தனை பேர் வராங்க? என்ன வராங்களா? இயேசுவே வரல, அவன் அவங்க எப்படி வருவாங்க? இப்ப இயேசு வந்து எல்லாம் வந்துருவாங்க தானங்க. இப்ப இயேசு அந்த மச்ச அஞ்சல் பண்ண மாத்திரம் இயேசு அங்க போனா ஜனங்கள வந்துட்டாங்க தானே? இயேசு தான் ஜனங்கள வந்துட்டாங்க தானே இல்லையா? ஜனங்கள வந்தாங்களா வரலையா? வந்தாங்க தானே. அப்ப இயேசு உன் கூட இருந்தா ஜனங்கள்லாம் வந்திருப்பாங்களா? ஒரு ஆளா வந்திருப்பாங்கல்ல. இயேசு உன் கூட இருக்கிறாரான்னு பாரு. என் ஊர்ல நான் மட்டும் தான் வந்து ஆராதிச்சிருக்கிறேன்னு சொன்னேன்னா நான் வேதத்தை கையில வச்சுட்டு சொல்றேன், உன்னோட கூட ஆண்டவர் இல்லைன்னு சொல்றேன். உங்களோட ஆண்டவர் இல்லைன்னு சொல்றேன். என் குடும்பத்தை நான் மட்டும் தான் ஆராதிக்கிறேங்க, 10 வருஷமா சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன், ஆனா என் குடும்பத்தை யாரும் என்ன செய்யல, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரலன்னா உங்களோட ஆண்டவர் இல்லைன்னு சொல்றேன். உங்களோட ஆண்டவர் இல்ல, உங்களோட ஆண்டவர் இல்லைங்க. உங்களோட ஆண்டவர் இருந்தா என்ன ஆகும்? நீ என்ன விசுவாசி, நீ என்ன விசுவாசி, அப்பொழுது நீயும் கேட்கல, நல்லா சொல்லுங்க, நீயும் வீட்டார் அனைவருமா? நீயும் வீட்டார் அனைவரும் வீட்டில் இருக்கிறாங்க. உங்க வீட்டில் எத்தனை பேர்? உங்க அப்பா, உங்க அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு 5 பேர் இருப்பாங்களா? இந்த 5 பேர்ல ஒரு ஆள் கூட உங்களோட ஆண்டவர் ஆராதிக்க வரலன்னா உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? உன்னோட ஆண்டவர் இருக்கிறாரா? இன்னைக்கு ஆண்டவர் வருக வந்தா உன் கூட பிறந்தவங்க பெத்தவங்க நரகத்துக்கு போவாங்கன்னா நாளைக்கு ஏசோட சும்மா விடுவார் நினைக்கிறீங்க?
வெண்ட இடத்துல போற ஜாக்கிரதை. இன்னைக்கு ஏதோ தெரியல, ஏதோ கதை ஓடிட்டு இருக்கு. என்ன கிருபையில கதை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கிருபையில இருக்கிறாரு, நாளைக்கு நியாயாதிபதி உட்கார போறாரு, நாளைக்கு ஜட்ஜ்மென்ட் சீட்ல உட்கார போறாரு, நாளைக்கு ஜட்ஜ்மென்ட் சீட்ல உட்கார போறாரு. ஏதோ ஒரு கதை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். சீரியஸ் ஒரு கதை சொல்றேன், சரியா? என்ன சொல்றேன்? ஒரு கதை சொல்றேன். ஒருத்தன் திருடிட்டான். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். காலையில போலீஸ்காரர் கூட்டு போறாங்க. ஜட்ஜ் ஐயா அப்படியே வாக்கிங் போயிருக்கிறார். உடனே போய் நிறுத்துறாங்க. ஐயா, இவன் திருடிட்டான். சரி, என்ன பண்ணாத, சரிப்பா, இனிமே என்ன செய்யாதப்பா, திருடாதப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அனுப்பிட்டான். போலீஸ்காரர் போயிட்டான், திருடனும் போயிட்டான். அடுத்த முறை ஒரு மாசம் கழிச்சு திரும்ப அதே காரத்தை போயிட்டு போறாங்க. ஜட்ஜ் எங்க போயிருக்கிறாரு? வாக்கிங் போயிருக்கிறார். உடனே நிறுத்துறாங்க. ஐயா, இன்னைக்கு அவன் திருடிட்டான். சொன்னா, தம்பி என்ன செய்யாத, திருடாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அதை போல சரி விடுங்க பாக்க போயிட்டான். அடுத்த முறையும் திருடிட்டான். மூணாவது முறையும் திருடிட்டான். இதே பொழப்பா? ஆமா, அவனுக்கு பொழப்பு. சரியா? திருடிட்டான். இப்ப எங்க ஜட்ஜ்னா, ஜட்ஜ் வந்து சீட்ல உட்கார்ந்துக்கிறாரு. எங்க உட்கார்ந்துக்கிறாரு? சீட்ல உட்கார்ந்துக்கிறாரு. இவரை பார்த்த உடனே திருடனுக்கு பயங்கர கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? முன்ன 2 முறை இந்த ஐயா என்ன பண்ணிட்டாங்க, நம்மள விடுவிச்சு விடுற. இன்னைக்கு இந்த போலீஸ்காரங்க கரிய பூசி என்ன பண்ணிடணும், நம்ம ஓடிடுறியா அப்படின்னு நினைச்சா அப்படியே சந்தோஷமா நிக்கிறான். எப்படி நிக்கிறான்? அதை படிக்கும்போது, அதை கேட்கும்போது எனக்கு ஒரு யோசனை வச்சுன்னா, இந்த ஆக மரண பயம் அற்றவனா என்ன பண்ணணும், அப்படி நிக்கிறான் பாருங்களேன். ஏன் சாவலே என்ன கொல்லல, நீ என்ன கொல்ல போற அப்படி நின்னதை போல அப்படி பயங்கர சந்தோஷமா நிக்கிறான். ஜட்ஜைய பேனை எடுத்தாரு. அப்படி என்ன எழுதுறாருன்னா, தூக்கு தண்டனை போட்டு தீர்ப்பு எழுதி பேனை உடைச்சார். இவன் அப்படியே ஆடி போயிட்டான். கூட்டு போட்டு போறாங்க. இந்த ஜட்ஜை கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுக்கிறேன் இருங்கட்டு அங்க போய் கேட்கிறேன். ஐயா, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கேட்கணும். என்னப்பா? இதே திருட தான் முதல்ல 2 முறையும் நான் செஞ்சுட்டு வந்தேன். அப்படி என்ன செய்யல, என்ன ஜெயில அடைக்கல, என்ன தண்டிக்கல, என்ன ஒண்ணுமே நீங்க பண்ணல, மன்னிச்சு விட்டுட்டீங்க. அதே தவறுதான் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் ஏன் எனக்கு தூக்க தண்டனை விதிச்சீங்க அப்படின்னு கேட்கிறான். உடனே அவர் சொன்னாரா, தம்பி, நீ திருட்டு வரும்போது நான் இருந்த இடம் வேற, நான் இருந்த இடம் வேற. என்ன, அது ஒரு சாதாரண இடத்துல இருந்தேன், மன்னிக்கிற இடத்துல இருந்தா மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உட்கார்ந்துக்கிற சீட்டு நீதிபதியுடைய சீட்டு. இந்த இடத்துல உட்கார்ந்து உனக்கு என்ன கொடுக்க கூடாது, மன்னிப்பு கொடுக்க கூடாது. மத்த 2 நேரங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தேன். எதுக்கு? நீ திருந்தறவேன்றதுக்காக. ஆனா 2 முறையும் நீ திருந்தாம அதே தவிர செஞ்சு வந்த. இன்னைக்கு உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க நினைச்ச, இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிற சீட்டு. இந்த இடத்துல தப்பு செஞ்சவன தண்டிச்சே ஆகணும். அதனால உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கிறேன், உன் தப்புக்குரிய தண்டனையை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த நீதிபதி எழுந்து போனார். வாய்ப்புகள் ஒரு முறை கிடைக்குங்க, வாய்ப்பு பலமுறை கிடைக்காது. வாய்ப்பு ஒரு முறை கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி, கர்த்தர் நேற்று தண்டிக்கல, கர்த்தர் என்னைக்கு தண்டிக்கல, கர்த்தர் அன்னைக்கு தண்டிக்கலன்னு நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறனாக்க நான் ஒண்ணு வரும். அன்னைக்கு ஜட்ஜ்மென்ட்ல இயேசு உட்கார்ந்து இருப்பான், அன்னைக்கு நீதிபதியாக இருப்பான், அன்னைக்கு மன்னிப்பே நமக்கு கிடைக்காது. அப்ப தேவன் நம்மளோட கூட இருந்தா நான் என்ன செய்வேன், ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவேன். அப்ப தேவன் ஒரு மனுஷன் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவானா அப்படின்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி 3 ஆசீர்வாதத்தை வேகமா சொல்லி முடிச்சாரு. ஆமென். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு மார்க் 5ஆம் அதிகாரத்துல இருக்கிற லேகியோன் பிசாசு பிடித்தவனை எடுத்துக்காட்டாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென், ஆமென். லேகியோன் பிசாசு பிடித்தவனை சொல்லி என்ன செய்யறேன், உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப கதேச நாட்டுக்கு இயேசு வராரு. அந்த பிசாசு பிடித்தவன் ஓடி வர்றான். அந்த பிசாசு ஆண்டவர் துரத்துறாரு. அவன் தேவ சமூகத்தில் உட்கார்றான். 13ஆம் வசனம் வாசிக்கலாம். 13வது வசனம் மார்க் 5:13. இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே 14 பஞ்சகம் வைத்தவர்கள் ஓடி 15 இயேசுவிற்கு வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து எங்க உட்கார்றான்? போ இயேசுவோடு கூட இருக்கான் இல்லையா? இயேசுவோடு கூட இருக்கான், வஸ்திரத்தை உட்கார்ந்து இருக்கான் இல்லையா? இந்த கதையில நமக்கு நிறைய தெரியும், நிறைய பிரசங்கம் கேட்டோம். இப்ப இயேசுவோடு உட்கார்ந்து கடையில கேட்கிறான், ஐயா நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு. உடனே இல்லப்பா நீ என் கூட இருக்க வேணாம், நீ எங்க போ, உன் குடும்பத்தை நீ ஆதாயப்படுத்துன்னு சொல்றாங்க. உன் குடும்பத்தை என்ன பண்ணு, நீ என் கூட இருந்தது உண்மைன்னா நீ என் கூட
நீ யார் அனுப்புறாரு? யார் அனுப்புறாரு? இதுவரைக்கும் அவன் பிசாசு பிடிச்சிருந்தவன் இல்லையா? அவன் தேவனோட கூட இல்லாதவன். இப்ப அவன் யாரு? தேவனோட கூட இருக்க. சில மணி நேரம், பல மணி நேரம் இல்ல, சில மணி நேரம் அவன் யாரோட கூட இருக்கிறான்? ஆண்டவராகிய இயேசுவோடு கூட இருக்கிறான் இல்லையா? சில மணி நேரம் இயேசுவோடு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன? உன் குடும்பத்தாரை நீ ஆதாயப்படுத்தணும். இயேசுவோட சில மணி நேரம் இருக்கிறவனே ஒரு குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும் ஆண்டவர் விரும்பினாருன்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் எத்தனை குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும்? சொல்றது புரியுதுங்களா? இவன் எவ்வளவு நேரம் இயேசுவோட? சில மணி நேரம் இல்லையா? ஜனங்களாம் போயிட்டு அந்த ஜனங்களை கூட்டு வர அது வரைக்கும் தான் இருந்தான் இல்லையா? உடனே இயேசு செய்யற கிளம்ப ஆரம்பிச்சா, ஐயா நானும் வரேன். இல்ல இல்ல, என் கூட நீ வரக்கூடாது. நீ என் கூட இருந்தது உண்மைன்னா, இல்ல நான் உன்னோட கூட இருந்தது உண்மைன்னா, நான் உன்னோட கூட இருந்தது உண்மைன்னா, நீ என்னோட கூட இருந்தது உண்மைன்னா, உன் குடும்பத்தையாவது என்ன செய்யணும்? ஆதாயம். உன் குடும்பத்தையாவது. அப்ப தேவனோடு இருக்கிற மனிதனை குறித்து தேவனுக்கு விருப்பம் என்ன? அட்லீஸ்ட் உன் குடும்பத்தையாவது நினைச்சு கொள்ளணும். என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் சொல்லுகிற நீங்க எத்தனை பேர் உங்க குடும்பத்தார நினைச்சு கொண்டு நடத்திருக்கீங்க? கேட்டா சொல்றோம், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல. நீ கேட்டதை அவன் கேட்டிருக்கான். நீ சொன்னதை ஏன் அவன் கேட்கலன்னா, நான் சொன்னதை நீ கேட்கல, நீ சொன்னதை அவன் கேட்கல. அவ்வளவுதான். நான் சொன்னதை இப்ப நான் சொன்னதை நம்பி இருந்தாங்க என்ன சொல்லிருப்ப? அதை அப்படியே செஞ்சிருப்பியா? போன வாரம் சொன்ன என்ன சொன்னேன்? கர்த்தர் கூட இந்த ஆலயத்துக்கு போகன்னு சொன்னேன் இல்லையா? அப்பா கூட உறவனை இப்படிதான் இருக்குன்னு சொன்ன, இவனை ஆஸ்வதிப்பான்னு சொன்னேன். நம்பி தான் செஞ்சிருப்பியா? சரி, ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் சரியா? நீங்க ஸ்கூலுக்கு போனவங்க தானே? பிளஸ் அண்ட் பிளஸ் என்ன கணக்கு சொல்லப்பா? பிளஸ் அண்ட் பிளஸ் இல்ல ஈக்குவல் டு என்ன? பிளஸ் இல்லையா? பிளஸ் அண்ட் மைனஸ் ஈக்குவல் டு என்ன? சொல்லுங்க, ஸ்கூலுக்கு போனீங்க தானே எல்லாம்? பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன? மைனஸ். மைனஸ் அண்ட் மைனஸ் என்ன? பிளஸ் அண்ட் பிளஸ்னாலும் பிளஸ் தான், மைனஸ் அண்ட் மைனஸ்னாலும் பிளஸ் தான். எப்படி இது? இத சொன்னா மிஸ் சொன்னது அப்படியே நம்ம இது வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம் இல்லையா? போன வாரம் பண்ண பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு. எப்படி? எப்ப படிச்சது? பிளஸ் அண்ட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எப்ப படிச்சது? 6ஆம் கிளாஸ்ல படிச்சது இல்லையா? மைனஸ் அண்ட் மைனஸ் பிளஸ் எப்ப படிச்சது? 6ஆம் கிளாஸ்ல படிச்சிருந்தது இல்லையா? 6ஆம் கிளாஸ் படிச்சு நீங்க உன் பேர பிள்ளை 6ஆம் கிளாஸ் போக போகுது இல்லையா? உன் பேர பிள்ளையே 6ஆம் கிளாஸ் போக போகுது. அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம் இன்னைக்கு வரைக்கும் மண்டையில இருக்கு இல்லையா? போன வாரம் மணிக்கணக்கா பேசுற பிரச்சனை இது வரைக்கும் மண்டையில இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த டீச்சர் சொன்னத நம்பன, இவன் சொன்னத நம்ப. அதான் ரீசன். ஒரு லேகியோட விசாரிப்படுத்தது சில மணி நேரம் தேவனோட கூட இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றான், நான் உனக்கு என்ன செஞ்சேன்றத உன் வீட்டுல இருக்கிறவனுக்கு பார்த்து சொல்லு. அப்படி என்ன அர்த்தம்? உன் வீட்டுல இருக்கிறவனையாவது என்ன பண்ணிடு. நீ நாள் கணக்கு என் கூட இல்ல, மாச கணக்கு என் கூட இல்ல, வருஷ கணக்கு என் கூட இல்ல, சில மணி நேரம் மட்டும் தான் என் கூட இருந்த. ஆனா என் கூட இருந்ததுக்கு அடையாளமே என்னன்னா, நீ ஆத்துமாவை ஆதாயம் பண்ண. அட்லீஸ்ட் உன் குடும்பத்தையாவது நீ ஆதாயம் பண்ணணும். இன்னைக்கு என் குடும்பத்தை கூட ஆதாயம் பண்ண முடியலன்னா, நீங்க நான் சில மணி நேரம் கூட தேவ சமத்தை இல்ல, தேவனோடு இல்லை என்பதை உறுதிப்படுத்திக்கணும். அவன் போனா, ஐயா சில மணி நேரம் தான் என் வீடு இல்ல, 10 பட்டணத்தை நான் ஆதாயப்படுத்து. 10 பட்டணத்தை இன்னும் பழைய போங்கன்னு சொன்னாங்க. இந்த போங்கன்னு சொன்னவங்கள வாங்கையான்னு சொல்ற வைக்கிறவன் கைப்பற்றவன் யார் தெரியுமா? இந்த சில மணி நேரம் தேவனோடு இருந்த ஒரு தேவ மனுஷன். இது அவங்க என்ன சொன்ன? ஜனங்கள் என்ன சொன்னாங்க? போங்கன்னு சொன்னாங்க. இப்போ எப்ப வருவீங்கன்னு சொல்லி அவர் வருகைக்காக காத்திருக்கிறவனா ஒரே ஒருத்த மாத்தனான். அவன் யாரு? சில மணி நேரம் மட்டும் தேவனோடு கூட இருந்தவன். சில மணி நேரம் தேவனோடு கூட இருந்தவன் பட்டணத்துல மக்களை, எதிர்ப்பான மக்களை தேவனுடைய வருகைக்கு காத்திருக்கிற மக்களை மாத்த வைக்க முடியும்னா,
நான் ஆண்டவரோட கூட இருக்கிறேன், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட சாப்பிடுறாரு, ஆண்டவர் என் கூட தூங்குறாரு, ஆண்டவர் என் கூட போறாரு, ஆண்டவர் என் கூட நடக்கிறாரு, ஆண்டவர் என்னவே கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிறேன். நான் எத்தனை பேரை ஆதாயப்படுத்திருக்கிறேன்? என் ஊர்ல என்ன தவிர வேற யார் என் கூட ஆராதனைக்கு வராங்க? என் குடும்பத்துல என்ன தவிர வேற யார் ஆராதனை கூட வராங்க? என் தெருவுல என்ன தவிர யார் என் கூட ஆராதனைக்கு வராங்க? அப்படி யாருமே இல்லைன்னா இன்னைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சோதிச்சுப்பா. அப்ப ஆண்டவரோடு கூட இருக்கிறவன் என்ன செய்வான்? ஆத்துமா ஆதாயம் செய்யும் இல்லையா? இந்த ஆத்துமா ஆதாயம் செய்யற கற்றுக் கொடுக்கிற 3 ஆசீர்வாதத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆத்துமா ஆதாயம் ஏதோ சும்மா செய்ய வச்சுட்டு போயிடல, ஏதோ சும்மா செய்ய வச்சுட்டு போயிடல. ஆத்துமா ஆதாயம் செய்கிறவனை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்கணும். முதல்ல ஆசீர்வாதம், அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். 15 வசனம் மீண்டும் வேகமா வாசிச்சீங்கன்னா, 15 வசனத்தை மீண்டும் வேகமா வாசிச்சீங்கன்னா, இயேசுவினிடத்தில் வந்து பிடித்திருந்தவன் இதுவரைக்கும் ஆயுசு என்ன படவே இல்லை, வஸ்திரத்தை பார்த்ததில்லை, வஸ்திரத்தை போட்டதில்லை. ரெண்டாவது பார்க்கிறோம், அவன் உட்கார்ந்ததா சரித்திரமே கிடையாது. அவன் உட்கார்ந்ததா சரித்திரமே கிடையாது. அவன் ஒரு இடத்துல தான் சரித்திரமே கிடையாது. எங்க போவான்? காடுகாடா போவான், சுடுகாடா போவான், கல்லறைக்கு போவான், மலைக்கு போவான், குகைக்கு போவான், மாட்டு கத்திட்டு கிடக்குவான். அப்பேற்பட்டவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்தார். உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கணும். உன் வாழ்க்கை சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைக்கணும்னா இன்னைக்கு நீ நான் ஆத்துமா ஆதாயம் செய்கிற நபராய் இருந்தால் என் வாழ்க்கை நான் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையும் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆனால் ஒரு ஆத்துமா ஆதாயம் செய்யாத ஒரு நபராய் இருந்தா என் வாழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளாக இருக்கும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில, பொருளாதாரங்கள்ல நான் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றணுமா? கர்த்தர் மாற்றி போடணுமா? ஒண்ணு செய், ஆத்துமா ஆதாயம் செய்கிற நபருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். நம்பர் 2, மரணம் நிகழக்கூடிய மரணத்தில் இருந்தவனை தப்புவிக்கிறார். அவனுக்கு வர இருக்கிற மரணத்தில் இருந்தவனை தப்புவிக்கிறான். மேற்கிற 13 வசனம் 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசுகள் வந்து ஆண்டவரை இயேசுவை கேட்கும். என்ன கேட்கும்? அந்த பிசாசுகள் அவரை நோக்கி போகும்படி அனுப்பும் என்றார். அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பண்டிகளுக்குள்ளே போய் அந்த கூட்டம் ஓடி கடலிலே பாய்ந்து அழிந்து மாண்டி. அப்படின்னா 2000 பன்னிகளுக்குள்ள போனா 6000 பிசாசு 2000 பன்னி அழிச்சிருக்குன்னா 6000 பிசாசு ஒருத்தனுக்குள்ளே இருந்து இதுவரைக்கும் அவன் என்ன செய்யல? அழிக்காம கத்தா. என்னைக்கோ நிகழ வேண்டிய மரணம், அந்த மரணம் தனக்கு நிகழாம கத்த காக்கணும்னா ஆத்துமா ஆதாயம் செய்யக்கூடிய நபராக இருக்கணும். நமக்கு வரவிருக்கிற மரணங்கள், வர இருக்கிற பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து கர்த்தர் உங்களையும் காப்பாற்றணும்னா நான் ஆத்துமா ஆதாயம் செய்கிற நபரா இருக்கணும். நம்பர் 3, ஏனோ துக்கப்பட்ட என் குடும்பத்தார் என்னை பார்த்து சந்தோஷப்படணும்னா நான் ஆத்துமா ஆதாயம் செய்கிற நபரா இருக்கணும். என்னை பார்த்து துக்கப்பட்ட, கண்ணீர் வடிச்ச, வேதனைப்பட்ட, வெளியில என் பிள்ளைகளை சொல்றத கூட வெட்கப்பட்ட பெற்றோர் குடும்பத்தார் என்னை பார்த்து சந்தோஷப்பட்டு இவன் என் பிள்ளைன்னு சொல்லி பெருமையாய் சொல்ல வேண்டுமானால், என்னை பற்றி பெருமையாய் பேச வேண்டுமானால் நான் ஆத்துமா ஆதாயம் செய்கிற நபராக இருக்க வேண்டும். இந்த முதல் பகுதியை கொஞ்சம் பாருங்க. என்ன பகுதி? அவன் கண்ணல்ல இருப்பான், வேலை கட்ட ஆகாது, அந்த போய் நடந்து போக மாட்டான், சில வேலை மண்ணில் இருப்பான், சில வேலை கண்ணில் இருப்பான், கூக்குறிடுவான், என்னென்னவோ பண்ணுவான் இல்லையா? அப்படித்தானே? இந்த நிலையில அந்த பிள்ளைய பார்க்கும் போது எத்தனை பெற்றோர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறக்கிற பிள்ளை இருக்கும், நமக்கு நல்லா இருக்கவே, என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, என் பிள்ளைக்கு அப்படி ஒரு பாதிப்பு, என் பிள்ளைக்கு அப்படி ஒரு கஷ்டம். அந்த பிள்ளைய நினைக்கும் போதெல்லாம் வருத்தப்பட்டு 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 அழுத அதே குடும்பம் இன்னைக்கு பிசாசு நீங்கி 10 பட்டணத்தை மக்களை ஆதாயப்படுத்தி அப்படி நிற்கும் போது
அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இவனை பார்த்து என்ன பற்றிருப்பாங்கன்னா மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பார்கள். இன்னைக்கு நம்மை பார்த்து மற்றவரை சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னா, நமக்கு நிகழக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகளும் மரணங்களிலிருந்து கர்த்தரை தப்பிக்க வேண்டுமானா, நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கடி, போராட்டங்கள் கர்த்தர் மாற்றி போட வேண்டுமானா, நான் ஆத்துமா ஆதாயம் செய்யக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கவே ஒழிய, இது இல்லாத பட்சத்துல இந்த 3 ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கை நடப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதை இன்னைக்கு விளங்கிக்கொள். இந்த 3 ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, இந்த ஒரு வருஷத்துல, நான் சொல்றேன் ஒரு மாசத்துல, மீதி இருக்கிற 6 மாசத்துல 7 மாசத்துல ஒரு நபரையாவது நான் ஆதாயம் பண்றதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஏன் மூலமா ஒரு நபராவது ஞானசனம் விடுப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பினா இந்த 3 ஆசீர்வாதமும் உங்க மேல வந்து தங்குபடி நான் ஜெபிக்க போறேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுகிறோ, எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டுகிறோ, அந்த இரக்கத்தையும் அந்த நோக்கத்தையும் இன்றைக்கு நான் விலகிக் கொண்டு, இன்றைக்கு நான் புரிந்து கொண்டு, அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எங்கள் வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள கர்த்தரை வந்து கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவர், மீதி இருக்கிற சொற்ப நாட்கள் இந்த 7 மாசத்துல ஆண்டவரே துதிக்கிறமையா ஸ்தோத்திரம், ஒரு நபரையாவது என் மூலமாக, எங்கள் குடும்பத்தின் மூலமாக ஒரு நபரையாவது நாங்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு எங்களுடைய கிருபை தாங்கப்பா. ஜெபத்தை கேட்கிறவன் நீ, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க எங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீங்க எங்க கூட இருக்கிறது உண்மைன்னா, நீங்க கூட இருக்கிறதா உண்மையிலே உண்மைன்னா நாங்க ஆத்மா ஆதாயம் செய்யறீங்க. ஆண்டவரே, நீங்க கூட இருந்தீங்க, உங்களோட தேவன் இருந்தா நீங்க ஆத்மா ஆதாயம் செஞ்சீங்க. நீங்க பேதுருவோட இருந்தீங்க, அவங்க ஆத்மா ஆதாயம் செஞ்சாங்க. நீங்க லேவியோட பிசாசை பிடித்தவனோட கூட இருந்தீங்க, அவன் ஆத்மா ஆதாயம் செஞ்சானா. ஆண்டவரே துதிக்கிறவையா ஸ்தோத்திரம், நீ எங்களோட கூட இருக்கிறது உண்மைன்னா நாங்களும் ஆத்மா ஆதாயம் செய்யணும். அதற்கு ஏற்றபடி இந்த வேளையில எங்களை நடத்துங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணுவதற்கு எப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும், எப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும், எப்படிப்பட்ட வல்லமை எனக்கு வேணும், எப்படிப்பட்ட வரங்கள் எனக்கு வேணும், எப்படிப்பட்ட தாளங்கள் எனக்கு வேணும், அவைகளால் இந்த காலை ஆராதனையில எங்களை நிரப்பி இருக்கிற சொற்ப நாட்கள்ல ஒரு நபரையாவது நாங்கள் ஆதாயப்படுத்துவதற்கு அதிகமான கிருபைகளை தந்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அடுத்தவங்க பார்க்க அண்டாப்பா. நாங்களே உறுதியா நம்பிக்கொள்ள ஆண்டவர் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்ன விட்டு விலகல, ஆண்டவர்களை கைவிடல, ஆண்டவர் எங்களோடு இருக்கிற என்று நாங்களே உறுதியா நம்பிக்கொண்டு அந்த விசுவாசத்தோடு வாழ்வதற்கு ஒரு நபரையாவது நாங்கள் ஆதாயப்படுத்த விரும்புகிறோம். ஆண்டவரே, அப்படின்னு அர்ப்பணிக்கிற மாத்திரம், எல்லாரும் கண்களை மூடி இருக்க நேரத்துல அப்படி அர்ப்பணிக்கிற மாத்திரம் உங்களோட வலதுகையை உயர்த்தி காட்டுங்க. அப்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் 10 பட்டணத்தை ஆதாயப்படுத்த முடியுமானா, உம்மால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கு எல்லா விதமான கிருபைகளையும், எல்லா விதமான அபிஷேகத்தையும், எல்லா விதமான வல்லமைகளையும், எல்லா விதமான தாழ்வுகளையும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளை கர்த்தர் நீங்க தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற உம்முடைய ஊழியக்காரன் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சொல்லப்பட்டது 3 ஆசீர்வாதம் இவங்க வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் கர்த்தரை மாற்றி அமைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். வர இருக்கிற அத்தனை மிகப்பெரிய இழப்புகளை கர்த்தரை மாற்றி அமைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இவர்களை குறித்து யாரெல்லாம் துக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் வேதனைப்பட்டாங்களோ, யாரெல்லாம் சங்கடப்பட்டாங்களோ அத்தனை பேரும் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கான காரியத்தை இந்த வேளையில அர்ப்பணித்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கே வந்து தங்கி இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.